Good morning, students. Today we are going to discuss about greenhouse effect and global warming. Already we have discussed about greenhouse effect and greenhouse gases. இந்த greenhouse எஃபெக்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆசிட், அதாவது நைட்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. இது மூணு தான் நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாக எமிட் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்னா குளோபல் வார்மிங் நடக்கும். குளோபல் வார்மிங்னா பூமி என்ன ஆகுதுன்னா வெப்பமாயிரும், ஹீட் ஆயிரும். சரிங்களா? அதை பற்றி ஏற்கனவே போன வீடியோஸில் கொஞ்சம் பார்த்துருந்தோம். அதோடைய கண்டினியூஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ குளோபல் வார்மிங் சொன்னோம். இந்த குளோபல் வார்மிங்கை எப்படி நம்ம எந்த மாதிரி தடுக்கலாம், அதுக்கு தடுக்கிறதுக்கு உரிய நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். The strategies to deal with global warming. Global warming அது எப்படி how to protect the global warming சொல்லலாம், இல்லை எப்படி அதனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள்னு சொல்லலாம். குளோபல் வார்மிங்கை எப்படி தடுக்கிற நெறிமுறைகள் என்னன்னு சொல்லலாம். இதில் பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் த வெஜிடேஷன் கவர், க்ரோ மோர் ட்ரீஸ். இந்த எர்த் சர்ஃபேஸில் அதிகமாக என்ன பண்ணணும்னா பிளான்ட்ஸை என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். அது என்ன மாதிரி பிளான்ட்ஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், வெஜிடேஷன் பண்ணலாம். சின்ன பிளான்ட்லேருந்து கண்ணுக்கு தெரியாத பிளான்ட்ஸ்லேருந்து கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் பிளான்ட்ஸ், ட்ரீஸ் வரைக்கும் நம்ம ஹெர்பு, ஷ்ரப்பு, ட்ரீஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம கல்டிவேட் பண்ணணும். அது ஏதோ ஒரு ரூபத்தில் கவர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. அதேமாதிரி க்ரோ மோர் ட்ரீஸ், நிறைய ட்ரீஸ் நம்ம என்ன பண்ணணும், க்ரோ பண்ணணும். ஹெர்த்தில் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு குளோபல் வார்மிங்கிற பிரச்சனை இருக்காது. இது பாயிண்ட் நம்பர் 1. Then point number 2, reducing the uses of fossil fuels and greenhouse gases. இந்த fossil fuelனா யாருன்னு பார்த்தீங்கன்னா fossil fuel like coal and petroleum. இந்த coal and petroleum யூஸ் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணணும், குறைக்கணும். இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக என்ன ரிசோர்ஸ் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணணும், அதை பயன்படுத்தணும். நேச்சுரல் ரிசோர்ஸாக யூஸ் பண்ணணும். ஒன்று. greenhouse gases. இந்த greenhouse gas என்னென்னு பார்த்தோன்னா நம்ம CO2 சொல்லியிருக்கோம், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்ரஸ் ஆக்சைடு சொல்லியிருக்கோம். இதோட யூசேஜில் என்ன பண்ணணும், குறைக்கணும். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை குறைச்சோம்னா நம்மளுக்கு குளோபல் வார்மிங் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காது. இது பாயிண்ட் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 3, டெவலப்பிங் ஆல்டர்னேட் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆஃப் த எனர்ஜி. இப்போ கோல், பெட்ரோலியம் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ரிசோர்ஸ் யூஸ் பண்ணும், அது ரினியூவபிள் ரிசோர்ஸை யூஸ் பண்ணும். இப்போ நம்ம கோல், பெட்ரோலியம் சொன்னோம், இது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் சொல்கிறோம். இப்போ விண்டு, வாட்ரு இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். கரண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த விண்டு மூலிமா கரண்ட் எடுக்கிறாங்க, வாட்டர் மூலிமா கரண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். அது ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் நம்மளுக்கு பொல்யூஷன் இருக்குமானா கண்டிப்பாக பொல்யூஷன் இருக்காது. அதனால தான் குளோபல் வார்மிங்கிற ப்ராப்ளம் வராதுன்னு சொல்கிறோம். இது 3வது பாயிண்ட்டு. இந்த 4th பாயிண்ட்டு, மினிமைசிங் யூசஸ் ஆஃப் நைட்ரோஜீனஸ் ஃபர்டிலைசர் அண்டு ஏரோசோல்ஸ். அதிகமாக ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசரை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசரில் நைட்ரோஜினஸ் காம்பவுண்ட் இருக்கிற மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசரை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது, குறைச்சிடணும். யூஸ் பண்ணக்கூடாது, மெயினாக சொன்னால் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் ஏரோசோல்ஸ்ன்னு இருக்குது. ஏரோசோல்லாம் என்ன சொல்லணும்னா லிக்விட் பார்ட்டிகிள்ஸ் இன் ஏ கேஸ். லிக்விட் பார்ட்டிகிள்ஸ் நாங்கள் கேஸ் அப்படி கலந்துருக்கும், கேஸில் கலந்துருக்கும். வேறு எப்படி சொல்லணும்னா ஏ க்ளவுட் ஆஃப் சாலின்னு சொல்லுவாங்க. க்ளவுடு ஃபுல்லாக சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்படி இருந்தாவே நம்மளுக்கு குளோபல் வார்மிங்கிற ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட்டு, ஒரு 3 மார்க் கொஷின். ஸ்ட்ராட்டஜி டு டீல் வித் குளோபல் வார்மிங். சரிங்களா? குளோபல் வார்மிங்கை தடுக்கும் வழிமுறைகள் அப்படின்னு கேட்டால் இது எழுதணும். இது 3 மார்க் கொஷின். அதுக்கு அடுத்தது ஓசோன் டிஃப்ளெக்ஷன். இந்த ஓசோன் டிஃப்ளெக்ஷன்னா ஓசோனுடைய லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர் திக்னஸ் என்னாங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். ஏன் குறையுது? க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், குளோபல் வார்மிங், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது. அதில் என்னென்ன கேஸ்லாம் இருக்குது, இன்னும் ஃபர்தராக என்னென்ன இருக்குதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஓசோன் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னாவே குறைதல். இதில் லேயர் ஆஃப் ஓசோன்ஸ் இஸ் திக்னஸ் இஸ் ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓசோன் லேயர் இஸ் ஏ ரீஜியன்ஸ் ஆஃப் எர்த்து. எந்த ரீஜன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த பாயிண்ட் கேள்விப்பட்டிருப்போம். ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர் சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்ட்ரோபோஸ்பியர்,
அப்புறம் மீசோஸ்பியர்ஸ், அதுக்கப்புறம் அயனோஸ்பியர்னு கேள்விப்பட்டிருப்போம். இல்லை ரெண்டாவது அடுக்கு என்ன பேர்னா செகண்ட் லேயர் தான். அந்த லேயருக்கு ஸ்ட்ரோட்டோஸ்பியர்னு பேர். அங்கே தான் என்ன இருக்குன்னா ஓசோன் லேயர், ஓசோனுங்கிற அடுக்கு அங்கே தான் இருக்குது. that absorb the ozone layer that absorb most of the sun's ultraviolet radiation. இந்த சன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ராவைலட் ரேஸை பூமிக்கு வந்து அனுப்பாது, எர்த்துக்கு அனுப்பாது. யாரை ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா அந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணிடுது, தடுத்துருது. இப்போ ஓசோன் லேயர் தான் அந்த அல்ட்ராவைலட் ரேஸை தடுக்கிற வேலையை செஞ்சுருக்கு. அதனால் அதுக்கு என்ன பேர்னா ஓசோன் சீல்டு அப்படின்னு பேர். கவசம், ஓசோன் கவசம், கவச உடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. The ozone layer is also called as ozone shield. 2 more question. The ozone shield act as a protective shield. இது என்னவா பயன்படுத்துனா protective shield இருக்கு. Cutting the ultraviolet radiation emitting by the sun. சன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ராவைலட் ரேஸை பூமிக்கு வராமல் என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணிடும், அதை கட் பண்ணிடும். ஒருவேளை பூமிக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னா ஆர்கானிஸில் டிஎன்ஏல என்ன ஆகிரும், அழிஞ்சிரும். சரிங்களா, அதான் சொல்கிறேன். அதை பிரிக்கிறது யார், அந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய அல்ட்ராவைலட் ரேஸை இவங்க பிரிச்சுட்டு மீதி சன் தான் என்ன வரும்னா நம்மளுக்கு பூமிக்கு வந்து ரீச் ஆகும். சரிங்களா, அதான் சொல்கிறோம். இதுதான் ப்ரொடெக்டிவ் சீல்டு, அதுக்கு பேர் தான் ஓசோன் சீல்டு. 2 more question. Just above the atmosphere there are 2 layers, namely troposphere, அது லோயர் லேயராக இருக்குது, அண்ட் ஸ்ட்ரோபோஸ்பியர், இது அப்பர் லேயர். இப்போ ஓசோன் எங்கே இருக்குன்னு சொன்னோம், ஸ்ட்ரோபோஸ்பியரில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இங்கே பாருங்கள், த ஓசோன் லேயர் ஆஃப் த ஸ்ட்ரோபோஸ்பியர் இஸ் கால்டு பேட் ஓசோன். அந்த ஓசோன் லேயர் இது இங்கே இருக்குது, ட்ரோபோஸ்பியரில் இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னா பேடாக இருக்குது. பேடானா யூஸ்லெஸ், அதுதான் பேட் ஓசோன்னு சொல்கிறோம். இது 2 more question. And the ozone layer of the troposphere is known as good ozone. ஏன்னா because this layer, என்ன layer, in the good ozone layer act as a shield for absorbing ultraviolet radiations coming from sun. சன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ராவைலட் ரேஸ் என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. மற்ற சன்னில் வேறு என்ன இருக்குதோ அது மட்டும் தான் பூமிக்கு ரீச் ஆகிற மாதிரி பண்ணுறாங்க. சரிங்களா, அதனால் இதுக்கு பேர் குட் ஓசோன் அப்படின்னு பேர். which is harmful for the living organism. ஒருவேளை இந்த ஓசோன் லேயரை தாண்டி அல்ட்ராவைலட் ரேஸ் வந்து பூமிக்கு வந்துச்சு அப்படின்னா, எர்த்துக்கு வந்துச்சுன்னுப்பா, நமக்கு என்ன ஆகுனா லிவிங் ஆர்கானிசம் வந்து பாதிக்கப்படும். அது ஹார்ம்ஃபுல் ஃபார் லிவிங் ஆர்கானிசம். அந்த லிவிங் ஆர்கானிசம் எந்த இடம் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா காசிங் டிஎன்ஏ டேமேஜஸ். டிஎன்ஏ தான் அல்ட்ராவைலட் ரேஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. கண்டிப்பாக அந்த ஆர்கானிசம் என்ன ஆகிடும், இறந்துடும். இது பர்டிகுலர் இந்த ஆர்கானிசம் சொல்ல, கண்டிப்பாக ஆர்கானிஸில் டிஎன்ஏ இருந்துச்சுன்னா டிஎன்ஏவை அஃபெக்ட் பண்ணுறது அல்ட்ராவைலட் ரேஸ். அதை ஃபில்டர் பண்ணுறது யார் ஃபில்டர் பண்ணுறாங்க, அந்த ஓசோன் லேயர் தான் ஃபில்டர் பண்ணிடுது, கட்டிங் பண்ணிடுது. சரிங்களா, அந்த பாயிண்ட். த திக்னஸ் ஆஃப் த ஓசோன் காலம் ஆஃப் ஏர். ஏரில் தானே இருக்குது இந்த ஓசோன் காலம் இருக்குது. அது வந்து அதோட திக்னஸ் எவ்வளோன்னு நம்ம மெயின்டைன் என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ண போகிறோம். த திக்னஸ் ஆஃப் த ஓசோன் காலம் ஆஃப் ஏர் ஃப்ரம் கிரவுண்ட்லேருந்து, இடத்துலேருந்து ஆரம்பித்து அட்மாஸ்பியர் இருக்கும், ground to the top of the atmosphere is measured in the term of Dobson unit. டாப்சன் ஒரு சயின்டிஸ்ட் தான் இதுக்கு யூனிட் சொன்னார். அதனால் இதுக்கு அவருடைய பேர்லேயே டாப்சன் யூனிட் சொல்லிட்டாங்க. திக்னஸ் ஆஃப் ஓசோன் லேயர். ஓசோன் லேயர் வந்து எப்படி திக்னஸ் இருக்குது, கிரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து டாப் ஆஃப் அட்மாஸ்பியர் வரைக்கும் எந்த மாதிரி திக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு டாப்சன் யூனிட் கண்டிப்பாக தேவை. இது 1 more question. எப்படி வந்து ஓசோனோட திக்னஸை மெஷர் பண்ணுறான்னு கேட்டால் டாப்சன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த ஓசோன் எந்த மாதிரி இருக்குது, கலராக கலர்லெஸ்ன்னு பார்த்தா த ஓசோன் லேயர் இஸ் ஏ கலர்லெஸ் கேஸ். இது வந்து கேஸ், கலர்லெஸ் கேஸ், கண்ணுக்கு தெரியாது, கலர்லெஸ் கேஸ். திஸ் கேஸ் ரியாக்ட் வித் ரேடியலி வித் ஏர் பொல்யூட்டன்ஸ். இந்த கேஸும் அந்த ஓசோனுங்கிற கேஸும் அந்த பொல்யூஷன், ஏரில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் 2 பேரும் ரியாக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, அண்டு காசஸ் வேறு என்ன பண்ணுறாங்கன்னா ரப்பர் டு கிராக். 2 பேர் சேரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ரப்பரில் என்ன ஆகுதுன்னா கிராக், அங்கே கிராக் ஆகுது ரப்பரில். 1 ஹர்ட் பிளான் லைஃப். பிளானுடைய லைஃப்பில் என்னென்னா காயம், அங்கங்கே காயம் வந்துடுது. டேமேஜஸ் லங் டிஷ்யூஸ். லங்ஸ் டிஷ்யூஸ் என்ன ஆகுது, டேமேஜ் ஆயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர் கூட ஏர் பொல்யூஷன், அந்த பொல்யூட்டன் கண்டென்ட் வந்து 2 பேரும் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பண்ணுறாங்க. பட் ஓசோன் அப்சர்வ் ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவைலட் ரேஸ். இப்படியே ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கோம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறோம்னா பட் ஓசோன் அப்சர்வ் ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவைலட் பீட்டா, பி ரேஸ் சொல்லுவாங்க. இன்னொன்று அல்ட்ராவைலட் ஆல்ஃபா, ஏ ரேடியேஷன்ஸ் ஃப்ரம் சன்லைட். அல்ட்ராவைலட் ரேஸ் ஆல்ஃபாவையும் சரி, அல்ட்ராவைலட் ரேஸ் பீட்டாவும் சரி, 2த்தையும் ஃபில்டர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அல்ட்ராவைலட் நிறையா இருக்குது. அல்ட்ராவைலட்டில் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, நிறையா இருக்குது.
நாங்கள் சொல்கிறது ஏபி, ஏனா ஆல்ஃபா சொல்கிறோம், பினா பீட்டா சொல்கிறோம். இந்த ரெண்டு ரேஸையும் யார் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா சன்லைட்லேருந்து வரக்கூடிய அல்ட்ராவைட் ரேஸை டு ஃபில்டர் த ஓசோன் லேயர் ஃபில்டர் பண்ணிடுது. அதனால் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு கவச உடை யார் இருக்குதுன்னு பார்த்தா நம்மளை பாதுகாக்கிறது ஃபுல்லாகவே இந்த ஓசோன் லேயர் தான் பாதுகாக்குது. சரிங்களா, உலக மக்களை ஃபுல்லாக பாதுகாக்கிறது ஓசோன் லேயர். இப்போ டாப்சன் யூனிட் சொன்னோம். இந்த டாப்சன் யூனிட் எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் டாப்சன் யூனிட்? டாப்சன் யூனிட் இஸ் எ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் டோட்டல் ஓசோன். டோட்டல் ஓசோனை மெஷர்மெண்ட்டுக்கு பேர் டாப்சன் யூனிட் சொல்கிறோம். 1 டாப்சன் யூனிட்ஸ் 0.001 அட்மாஸ்பியர் சென்டிமீட்டரில் சொல்லியிருக்காங்க. இது 1 மார்க் கொஸ்டின் வரும். Is the number of molecules of ozone that would be required to create a layer of pure ozones 0.01 millimeter thick at a temperature of 0 degrees Celsius and a pressure of 1 atmosphere. அது கொடுத்துருவாங்க. அந்த அட்மாஸ்பியர் என்ன? ஏடிஎம்னா அட்மாஸ்பியர் சொல்லணும் இல்லையா? ஏடிஎம் இஸ் ஈக்குவல் டு த ஏர் ப்ரெஷர் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 0 டிகிரி செல்சியஸில் ஒரு அட்மாஸ்பியரில் அது என்ன கொடுத்துருக்கோம்? ஏர் ப்ரெஷர்ஸ் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து would be required to create a pure ozone லேயரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவை. பியூர் ஓசோன் லேயர். அந்த பியூர் ஓசோன் எப்படி இருக்கும்? 0.0 மில்லிமீட்டர்ஸ் திக்னஸாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி பாயிண்ட்டு. சரி, இதில் டோட்டல் ஓசோன் லேயர் ஓவர் த எர்த் சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்து பூமி பரப்பின் மேலும் சொல்லலையா, அந்த ஓவர் சர்ஃபேஸ் த டோட்டல் ஓசோன் லேயர் ஓவர் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் 0.3 சென்டிமீட்டர்ஸ். அதை வேறு எப்படி சொல்லலாம்? 3 மில்லிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 1 மார்க் கொஸ்டின். திக் அண்ட் இஸ் ரிட்டன் ஆஸ் 300 டாப்சன் யூனிட்னு சொல்லலாம். ஓவர் த எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஓசோன் லேயரை நம்ம டோட்டலாக சொல்லும்போது 0.3 சென்டிமீட்டர்ஸ்னும், அதை வேறு எப்படி சொல்லலாம்? 3 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். அதை யூனிட்டில் சொல்லும்போது 300 டாப்சன் யூனிட்னு சொல்லலாம். அதெல்லாம் 1 மார்க்கில் வரும். த ஃபால்ஸ் கலர் வியூ ஆஃப் த டோட்டல் ஓசோன். நம்மளுக்கு ஒரு பொய்யாக ஒரு தோற்றம் காமிக்குது. அந்த ஃபால்ஸ் கலர்னா அப்படின்னா அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த ஃபால்ஸ் கலர் வியூ ஆஃப் த டோட்டல் ஓசோன் ஆன் எர்த் சர்ஃபேஸ். இங்கே வந்து இந்த ஓசோன் சொல்லியா எங்கன்னா எர்த் சர்ஃபேஸ்லேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. த பர்பிள் அண்ட் ப்ளூ கலர்ஸ் ஆர் வேர் தேர் இஸ் எ லீஸ்ட் ஓசோன். இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரும் இதே ப்ளூ கலர் வந்து காமிக்கிறாங்க இல்லையா, பர்பிள் ப்ளூலாம் கலந்து இருந்துச்சுன்னா அங்கே ஓசோனுடைய திக்னஸ் எப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, லீஸ்ட் ஓசோனாக இருக்குது, திக்னஸ் வந்து கம்மியாகிடுச்சு. அதே எல்லோஸ் ரெட் கலராக இருந்துச்சுன்னா மோர் ஓசோன், திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல இல்லையா இந்த மாதிரிலாம் திக்னஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் அங்கே யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த கலர் இருந்தால் ஒரு யூனிட்டு, இந்த கலர் யூனிட்டு 100, 200, 300, 400 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை பார்த்துக்கணும். இப்போ ஃபால்ஸாக தான் நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான் காரணம். அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் காரணமாக இருக்கனால நமக்கு ஓசோன் லேயர் பாதிக்கப்படுது. அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக என்னென்ன பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணணும், அந்த பிளான்லாம் கல்டிவேட் பண்ணால் நம்ம அந்த ஓசோன் லேயரை திக்னஸ் வந்து குறைக்காமல் பார்க்கலாம். சரிங்களா. ஓசோன் சீல்டு இஸ் பீயிங் டேமேஜ்டு பை கெமிக்கல் ரிலீஸ்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். இங்கே எர்த்துலேருந்து போகக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் போய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஓசோன் லேயரை வந்து கரைச்சி நம்மளுக்கு ஓட்ட மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணி திக்னஸே குறைஞ்சிருது. மெயினாக சொல்லப்போனா ஓசோன் லேயர் திக்னஸே குறையிறது காரணம் நாம் வந்து மேன்மேடு மூலிமா ப்ரொடியூஸ் பண்ண கெமிக்கல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறது தான் காரணம். அதெல்லாம் இங்கே போகுது, ஏர் மூலிமா போய் ஓசோனில் கலந்துருது. இந்த ஓசோன் லேயர் திக்னஸை ரெடியூஸ் பண்ணிடுது. சரிங்களா. நோட்டபிளின்னு கொடுத்துட்டு என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் மெயின். இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது? குளோரோஃப்ளோரோ கார்பன் வைலி யூஸ்ட் இன் ரெஃப்ரிஜரேஷன், மெயின் பாயிண்டிங் ஃப்ரிட்ஜு. ஏரோசால்ஸ் ஏற்கனவே சொன்னோம், லிக்விட் பார்ட்டிகல்ஸ் சொன்னோம், liquid particles in a gas, அது ஏரோசோல். கெமிக்கல்ஸ் யூஸ்ட் ஆஸ் கிளீனர்ஸ் இன் மெனி இண்டஸ்ட்ரி. நிறையா இண்டஸ்ட்ரியில் வந்து கெமிக்கலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் அந்த கெமிக்கல் வந்து வெளியே கேஸ் எல்லாம் எங்கே போகணும், ஏருக்கு தான் போகும். அது போய் யாரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த 3 பேர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓசோன் லேயரை திக்னஸை குறைச்சிட்டே வருவாங்க. இந்த டெக்லைன், அதனால் நினச்சினா டெக்லைன் கடைசி என்ன ஆயிருந்தா குறைஞ்சிருது.
சரியா, டெக்லைன் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ரெடியூஸ் த திக்னஸ் ஆஃப் ஓசோன் லேயர். இதில் டிக்ளைன்னா ரெடியூஸ், குறைஞ்சிட்டே வரும். ரெடியூஸ் இன் த திக்னஸ் ஆஃப் ஓசோன் லேயர் ஓவர் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இஸ் கால்டு ஓசோன் ஹோல். என்னாச்சு, இப்படியே குறைஞ்சிட்டே போச்சுன்னா திக்னஸ் குறைய என்னென்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அந்த ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஓசோன் ஹோல். அந்த வழியாக யாரும் உள்ளே வந்துடுவாங்க, சன்லேருந்து அல்ட்ராவைலட் ரேஸ் வந்து ஈஸியாக அந்த ஹோல்ஸ் வழியாக பூமிக்கு வந்துடுவாங்க. வந்துட்டால் நம்மளுக்கு பூமியில் இருக்கிற ஆர்கான்ஸை என்ன ஆகும்னா இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா, அது சொல்கிறோம். செப்டம்பர் 16 இஸ் வேர்ல்டு ஓசோன் டே. 1 மார்க் கொஸ்டின். இந்த ஓசோன் ஹோல் வந்து 2 மார்க் கேட்கலாம். இது தான் ஆன்சர். Ozone deflection is the troposphere result in more ultraviolet radiation. அல்ட்ராவைலட் ரேடியேஷன் தான் தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். அதில் குறைபாடே அல்ட்ராவைலட் ரேடியேஷன் தான். அது என்ன பண்ணுறது, எக்ஸ்பெஷலி அல்ட்ராவைலட் பி ரேடியேஷன் வந்து ஷார்ட் வேன்னு சொல்கிறாங்க. அல்ட்ராவைலட் பி ரேடியேஷன் டெஸ்ட்ராய் பயோமாலிகுல்ஸ். அந்த ரேஸ் வந்து இப்போ ஓசோன் லேயர் வந்து திக்னஸ் குறைஞ்சிட்டே வர யார் வந்து ஈஸியாக உள்ளே வரதுக்கு வாய்ப்பு ஆகுதுன்னு அப்படின்னா அல்ட்ராவைலட் ரேஸ் வந்து ஈஸியாக பூமிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைலட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முதல்ல சொல்ல முடியுது அல்ட்ராவைலட் பி ரேடியேஷன் டெஸ்ட்ராய் பயோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல்ஸ் வந்து நம்மளை டேமேஜ் பண்ணிடுது. இந்த பயோமாலிகுல்ஸ்னால் என்னென்னா நம்ம மாலிகுல்ஸ் பிளானில் என்னென்ன மாதிரி மாலிகுல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுது. மெயினாக டிஎன்ஏ டேமேஜ் பண்ணிடும் ஆர்கானிஸில். என்ன ஆகுது, அதனால் ஸ்கின் ஏஜிங் என்ன ஆகுதுன்னா நாம் எங்கே தான் இருக்கோம், நம்ம செல்ஸில் என்ன ஆயிரும், மெச்சூர் ஆயிரும், முதுமை அடைஞ்சிரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கின் ஏஜிங் காரணம் அல்ட்ராவைலட் ரேஸ் பி தான். அண்ட் டேமேஜஸ் லிவிங் டிஷ்யூஸில் வந்து டேமேஜ் பண்ணிடுது. அதனால் அந்த ஆர்கானிஸ் வந்து ஃபைனலாக இறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு நோய் வந்து இறந்துடுறாங்க. அல்ட்ராவைலட் சி இருக்குது. அல்ட்ராவைலட் சி இஸ் த மோஸ்ட் டேமேஜிங் டைப் ஆஃப் அல்ட்ராவைலட் ரேடியேஷன். யூவிலேயே இவங்க தான் அவர் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ், அதாவது மோஸ்ட் டேமேஜிங் டைப். இது 1 மார்க் கொஸ்டின். பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டர்டு பை த அட்மாஸ்பியர். ஆனால் இதெல்லாம் யார் வந்து தடுத்துறாங்க, ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணுறது யாருன்னா ஓசோன் லேயர் வந்து ஃபில்டர் பண்ணி எங்கே இருக்காங்க, அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஓசோன் லேயர் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துறாங்க. அதனால் நம்ம சேஃபாக இருக்கும். அல்ட்ராவைலட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அல்ட்ராவைலட்ஸ் ஏ கான்ட்ரிபியூட்ஸ் 95% ஆஃப் அல்ட்ராவைலட் ரேடியேஷன் விச் காசஸ் டேனிங் பர்னிங். டேனிங் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தோல் இருக்கு இல்லையா, தோல் வந்து நம்மளுடைய கருத்துட்டே வரும். முதல்ல தோல் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோலுடைய நிறம் வந்து நல்லா மாறும். அப்புறம் தோல் என்னன்னா கருகிற மாதிரி தெரிஞ்சிடும், கருகி போன மாதிரி ஆயிடும் தோல். ஸ்கின்னு கருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கேஜிங் ஸ்கின் கேன்சர், நம்மளுக்கு என்ன வருது, புற்றுநோய், ஸ்கின் கேன்சர் வருது. Hence, a uniform ozone layer is critical for the well-being of the life on earth. இது எல்லாமும் நம்ம ஆரோக்கியமாக இது வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம், நம்மளுக்கு ஸ்கின் மூலிமா எந்த டிசீஸும் வரல, அல்ட்ராவைலட்ஸ் வந்து நம்மளுக்கு இடத்துக்கு வரல, பூமிக்கு வரலன்னா அது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓசோன் லேயர் பர்ஃபெக்டாக அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்கனால தான் நம்ம இன்ன வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கோம். அதான் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். நம்மளுக்கு இது வரைக்கும் வராமல் தடுக்கிறது யாருன்னா அந்த ஓசோன் லேயர் தான் தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. During 1970 research finding indicate that man-made chlorofluorocarbon CFC reduce and convert ozone molecules in the atmosphere. இது என்ன மேன்மேடு மூலியம் தான் நம்ம குளோரோஃப்ளோரோகார்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா ஓசோன் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, ஓசோனில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிட்டே வருது, ரெடியூஸ் ஆகுது. இப்போ குறைஞ்சிட்டே வருதுன்னா திக்னஸ் என்ன ஆகும், ஓசோன் லேயர் திக்னஸ் என்ன ஆகுது, அதுவும் குறைஞ்சிட்டே வரும். ஃபைனலாக ஹோல்ஸ் வந்துடும். ஹோல்ஸ் வந்துட்டு ஈஸியாக என்ன ஆகும், நம்மளுக்கு அல்ட்ராவைலட் ரேஸ் வந்துடும். அதான் சொல்கிறோம். த த்ரீட் அபாயம் அசோசியேட் வித் ரிடியூஸ்டு ஓசோன் புஷ்ட் தட் இஷ்யூஸ் டு த ஃபோர் ஃப்ரண்ட். இந்த ஃபோர் ஃப்ரண்ட்னு பார்த்தீங்கன்னா முன்னணி குளோபல் வார்மிங்கில் குளோபல் கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது யாருன்னா குளோரோஃப்ளோரோகார்பன் தான். நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ரொம்ப முன்னணியாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃப்ளோரோகார்பன். இந்த குளோபல் கிளைமேட் இஷ்யூஸ் அண்ட் கெயின் ப்ரொமோஷன் த்ரூ ஆர்கனைசேஷன் சச்சஸ் வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் யுனைடெட் நேஷன். வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷனும் யுனைடெட் நேஷன் 2 பேரும் சேர்ந்து இந்த மேன்மேடு மூலிமா நிறைய நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா போய் ஏரில் போய் சேர்ந்து ஓசோன் லேயரோட திக்னஸை குறைச்சிட்டே வருது, நம்ம அபாய கட்டத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி யார் சொன்னாங்கன்னா வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷனும் யுனைடெட் நேஷனும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு அவேர்னஸே வருது. அப்படியா அப்படின்னு அவேர்னஸே வருது. இந்த வியன்னா கன்வென்ஷனாக மாநாடு இல்லை கூட்டம் இந்த வியன்னா நடந்துச்சு. வியன்னா கன்வென்ஷன் வாஸ் அக்ரீட் அப்பான் அட் த வியன்னா கான்ஃபரன்ஸ்
in the year of 1985, but entered in the force in 1988, provide the frameworks necessary to create regulatory measures in the form of the Montreal Protocol. என்ன சொல்லிட்டாங்கன்னா, வியன்னாவில் ஒரு மீட்டிங் கூட்டம் நடந்துச்சு, மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் வந்து என்ன பண்ணால், இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மூலிமா என்ன ஆகுதுன்னா ஓசோன் லேயரோட திக்னஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. இது வந்து அபாய கட்டத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு போச்சுனாங்க. அந்த மாநாட்டில் பார்த்தா நிறையா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் க்ரியேட் பண்ணாங்க, அதான் ஃப்ரேம் ஒர்க்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதை கரெக்டாக உடனே என்ன பண்ணலாம், செயல்படுத்தலை. அதை எப்போ செயல்படுத்துகிறாங்கன்னா 1985 சொன்னாங்க. செயல்படுத்துறது எப்போ, 1988 தான் நம்ம செயல்படுத்துகிறாங்க. அங்கே என்னென்ன ஒப்பந்தம் போட்டாங்களோ, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணாங்களோ அதை வந்து ரொம்ப சிவியராக பண்ணது எப்போனா 1988 தான் பண்ணுறாங்க. எதுக்காக, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஓசோன் லேயரோட திக்னஸை நம்ம குறைக்காமல் மெயின்டைன் பண்ணணும், சஸ்டெயின் பண்ணணும், பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கு ஃபைனலாக என்ன பேருன்னா மான்ட்ரியல் புரோட்டோகால்னு பேர். இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால்ஸ், இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி கால்டு மான்ட்ரியல் புரோட்டோகால்ஸ் இந்த இயர் ஆஃப் 1987. இந்த வியன்னாவில் சொன்னதெல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு அந்த புரோட்டோகாலுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா மான்ட்ரியல் புரோட்டோகால். எப்போ பேர் வச்சாங்க, 1987 வச்சாங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னலாக ஒரு மீட்டிங்கும் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா கனடாவில் நடக்குது. மான்ட்ரியல் புரோட்டோகால்ஸ் வாஸ் ஹெல்டு இன் த கனடா அண்ட் சப்ஸ்டன்சஸ், இந்த மெயின் பாயிண்ட் இங்கே இருக்குது, சப்ஸ்டன்சஸ் தட் டிப்ளேட் ஓசோன் லேயர். சில சப்ஸ்டன்ஸ் இந்த பூமியிலேருந்து வருது. அந்த சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணால் ஓசோன் லேயர் திக்னஸ் என்ன பண்ணுது, குறைக்குது. டிப்ளஸ்னால் குறைக்கிறது, ஓசோன் லேயரோட திக்னஸை குறைச்சிட்டே வருது. அந்த சப்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், குளோரோஃப்ளோரோகார்பன் சொல்லணும், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தின், இதெல்லாம் இருக்குது சரிங்களா. ஷோ ஆன் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லலாம். அண்ட் த மெயின் கோல் ஆஃப் இட் இஸ் கிராஜுவலி எலிமினேட்டிங் த ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் ஓசோன் டிஃப்ளெக்ஷிங் சப்ஸ்டன்சஸ். என்னென்னா நம்ம இந்த ஓசோன் லேயரை எதெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணிடணும். அதை உற்பத்திக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், நம்ம யூசஸ்க்கு நம்ம ப்ரொடக்ஷன் மட்டும் அதை என்ன பண்ணணும், குறைச்சிடணும். அதாவது எக்கனாமிக் பர்பஸாகவும் சரி, நம்மளோட யூசஸ்க்குனாலும் சரி, அதெல்லாம் என்ன பண்ணணும், குறைச்சிடணும். அப்படி குறைச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஓசோன் டிப்ளெஷன் இருக்காது, இல்லைன்னா ஓசோன் டிப்ளெஷன் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் டு லிமிட் த டேமேஜ் ஆன் த எர்த் ஓசோன் லேயர், இதெல்லாம் குறைச்சணும், உலகம் ஃபுல்லாக இதெல்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு 1987 நடந்த கனடாவில் நடந்த மீட்டிங்கில் சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்களாம் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாமே குறைச்சிருங்க. அப்படி குறைச்சிட்டா தான் கண்டிப்பாக என்ன ஆகுனா நம்மளுக்கு ஓசோன் லேயர் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கு நிறையா நம்ம சிவியராக நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில், கனடா மீட்டிங்கில் சொன்னாங்க. அதனால என்னாச்சுன்னா மற்ற கண்ட்ரி எல்லாமே நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணோன்னா அந்த ஓசோன் லேயரை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க சரிங்களா. கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் CDM பேர் இஸ் டிஃபைன் இன் த கியோ புரோட்டோகால். அதுக்கு இன்னொரு பேர் கியோ புரோட்டோகால்னு பேர் 2007, விச் ப்ரொவைட் ஒரு ப்ராஜெக்ட்டு பேஸ்டு மெக்கானிசம் வித் 2 அப்ஜெக்டிவ். இதில் 2 நோக்கம் இருக்குது. டு ப்ரிவென்ட் டேஞ்சரஸ் கிளைமேட்டிக் சேஞ்சஸ். கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால் டேஞ்சரஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ ஓசோன் லேயரில் ஹோல்ஸ் பண்ணிட்டாவே கண்டிப்பாக நம்ம டேஞ்சர் கிளைமேட் தான் சரிங்களா. அதை போகிறோம். டு ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், இந்த பூமியிலேருந்து போகக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை என்ன பண்ணணும், அதையும் நம்ம தடுக்கணும். இந்த மாதிரி 2 நோக்கம். CDM ப்ராஜெக்ட் ஹெல்ப் த கண்ட்ரீஸ் டு ரெடியூஸ் ஆர் லிமிட் எமிஷன். நிறையா கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும்னா அதை குறைச்சிட்டாங்க, எமிட் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க சரிங்களா, பூமியிலேருந்து போகாமல். அண்டு ஸ்டிமுலேட் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னா நம்ம வந்து அந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். சஸ்டெயின்னா மெயின்டைனபிள்னு அர்த்தம், திக்னஸ் குறையாமல் பார்த்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் உலகம் முழுவதும். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் CDM க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கன்வென்ஷனல் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வித் சோலார் பேனல். இப்போ நம்ம கரண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சோலார் பேனல் மூலியம் கரண்ட் எடுக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பொல்யூஷன் வருமானா, கண்டிப்பாக பொல்யூஷன் வராது ஒன்று. அண்ட் அதர் எனர்ஜி எஃபிஷியன்ட் பாய்லர், பழைய காலத்தில் சொல்லியிருப்பாங்க பாய்லர் மூலிமா கரண்ட் தயாரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஹீட் மூலிமா இல்லையா, அந்த மூலிமா கரண்ட் தயாரிக்கலாம். இது எல்லாமே என்னென்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பொல்யூஷன்ஸ் வராது, கேஸ் எல்லாம் எமிட் பண்ணாது. ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரியில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் என்ன பண்ணோம், கேஸே எமிட் பண்ணோம். அந்த கேஸ் போய் எங்கே ரீச் ஆகுதுன்னா நம்ம அட்மாஸ்ஃபியரில் போயிட்டு ஓசோன் லேயருடைய திக்னஸை குறைச்சிருது, ஈஸியாக ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. சச் ப்ராஜெக்ட்ஸ் கேன் ஏர்ன் சர்டிஃபைட் எமிஷன் ரிடக்ஷன். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க, சர்டிஃபைடு எமிஷன் ரிடக்ஷன் பேர். இங்கே வந்து என்னென்னா நம்மளுக்கு தேவையில்லாத எந்த ஒரு இதுவுமே எமிட் ஆகலை, அட்மாஸ்ஃபியருக்கு போகலை,
வித் கிரெடிட், இதனால் நமக்கு மதிப்பும் கூடுது. ஸ்கோர், கிரெடிட் வருது, வெகுமதி சொல்லுவாங்க, பரிசுகள்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடைக்கிது. விருது கிடைக்கிது, சான்றிதழ் சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைக்கிது. ஸ்கோர் நம்மளுக்கு ISI 9009 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் கிடைக்கும். The scores each equivalent to 1 ton of CO2. அந்த ஸ்கோர்ஸ் ஒவ்வொன்றும் 1 ton of CO2க்கு ஈக்குவல். ஒன் மார்க் கொஷின். which can be counted towards meeting Kyoto targets. இதுதான் Kyoto targets, அவங்களுடைய நோக்கமே இதுதான். அதாவது என்ன சொல்கிறோம்னா, நான் ரினியூவல் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு ரினியூவல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பொல்யூஷன்ஸ் இருக்காது, அதனால் குளோபல் வார்மிங் வரவே வராது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகாதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? பிளான் இண்டிகேட்டர்ஸ், சில பிளான்டே வந்து சில இடத்துல வந்து என்னன்னா இந்த மாதிரி கண்டாமினேட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணி காமிக்கும், சுட்டி காமிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் சர்டைன் பிளான்ஸ், சர்டைன் பிளான்ட் அந்த இடத்துல மட்டும் இருந்தாலும் சரி, இல்லை அந்த இடத்துல பிளான்ட்டே வளரனாலும் சரி, கண்டிப்பாக என்னன்னா ஒரு இடத்த இண்டிகேட் பண்ணி காமிக்கும். பிளான்ஸ் இண்டிகேட் த ஸ்டேட் ஆஃப் என்விரான்மெண்ட் பை த ரெஸ்பான்ஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டு இப்படி தான் இருக்குங்கிறத அந்த பிளான்ட்டு சுட்டி காமிச்சிடும், பிளான்ட் இண்டிகேட் பண்ணிடும். த பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆர் பிளான்ட் கம்யூனிட்டி, பிளான்ட் ஸ்பீஸ்னால் ஒரே ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டு, கம்யூனிட்டினா குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ், பிளான்ட் கம்யூனிட்டினா. இந்த பிளான்ட் கம்யூனிட்டி ஆக்ட் எஸ் ஏ மெஷர் ஆஃப் என்விரான்மெண்டல் கண்டிஷன். இண்டிவிஜுவல் பிளான்ட்டும் அந்த என்விரான்மெண்ட்டை மெஷர் பண்ணுது, குரூப் ஆஃப் பிளான்ட்டும் அந்த என்விரான்மெண்ட்டை மெஷர் பண்ணுறாங்க. இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆர் ஃபைட்டோ இண்டிகேட்டர்ஸ். பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்னு ஒரு பேர் இருக்குது இதுக்கு. இன்னும் ஃபைட்டோனா பிளான்ட், ஃபைட்டோ இண்டிகேட்டர் சொல்கிறாங்க, ஆர் பிளான்ட் இண்டிகேட்டர்னு சொல்கிறாங்க. அந்த பிளான்ட் இருந்தாவே அந்த இடத்துல சுட்டி காமிக்குது. என்னென்ன சுட்டி காமிக்குதுன்னு சில எக்ஸாம்பிள் இருக்குது, அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். பிளான்ட்டு இண்டிகேட்டர் ஃபார் எதை இண்டிகேட் பண்ணுது? லைக்கனுங்கிற பிளான்ட்டு, ஃபைக்கஸ்ங்கிற பிளான்ட்டு, அப்புறம் ஃபைனஸ் ரோஸ் இந்த பிளான்ல என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சல்ஃபர் டைஆக்சைடு, இந்த பிளான்ட் அங்கே வளர்ந்தாவே அந்த இடத்துல சல்ஃபர் டைஆக்சைடு மூலிமா இருக்கக்கூடிய பொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஒன் மார்க் கொஷின். அது பெட்டூனியா கிரைசாந்தியம், சாமந்திப்பு இருக்கு இல்லையா, அது நைட்ரேட் இருக்குது, அந்த இடத்துல வளர்ந்தாவே ரொம்ப அபண்டண்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நைட்ரேட் அப்படின்ட்டு இருக்குன்னு அர்த்தம், அது ஒரு பொல்யூஷன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிளாடியோலஸ் அப்படிங்கிற பிளான்ட்டு ஃப்ளோரைட் பொல்யூஷன்ஸ், ஃப்ளோரைட் இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரோபினியா சூடோ அகேஷியா, அதுக்கு பேர் பிளாக் லாக்குஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க, இண்டிகேட்டர் ஆஃப் ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன். இந்த பிளான்ட் அங்கே வளர்ந்தாவே ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் இருக்குன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் சுட்டி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்தராக என்ன பண்ணணும்னா செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் கெமிக்கல்ஸோடைய எஃபெக்ஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 2 மார்க் கொஷின், 1 மார்க் கொஷினையும் வரும். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் ஓசோன் டிஃப்ளெக்ஷன். எஃபெக்ட், இப்போ ஓசோன் லேயர் வந்து திக்னஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்தால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ஓசோன் டிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட்ஸ் ஆர் இன்க்ரீசஸ் த இன்சிடென்ஸ் ஆஃப் கேட்ராக்ட். நம்மளுக்கு என்னென்னா கண்ணில் பொறை வந்துகிட்டே இருக்கும், கண்ணில் புற வருது. த்ரோட் பெயின், த்ரோட் ஃபுல்லாக புண்ணு மாதிரி ஆயிடுது, ஃபுல்லாகிடும். லங்ஸ் இரிட்டேஷன், லங்ஸில் வந்து என்னென்னா இரிட்டேஷன் இருக்கும், தொந்தரவுன்னு சொல்லுவேன். அப்புறம் அக்ரிவேஷன்ஸ் ஆஃப் ஆஸ்துமா நம்மளுக்கு வந்துடுது. சரிங்களா? ஆஸ்துமாவில் ரொம்ப இன்டென்சிட்டி ஆஃப் நெகட்டிவ் குவாலிட்டின்னு சொல்லுவோம், நெகட்டிவ் எஃபெக்ட். நம்ம ஆஸ்துமானா நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஸ்துமா வந்துடும். அதுக்கு இன்னொரு பேர் எம்பைசீமான்னு பேர், ஆஸ்துமாவுக்கு இன்னொரு பேர் எம்பைசீமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்கின் கேன்சர், இதுதான் மெயின் பாயிண்ட், ஸ்கின் கேன்சர் வருது. அண்ட் டைமைனைசிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் இம்யூனோ சிஸ்டம் இன் ஹியூமன் பீயிங். ஏன்னா ரெடியூசஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் இம்யூனோ சிஸ்டம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் பவர் இல்லையா, இந்த இம்யூன் பவர் வந்து குறைஞ்சிட்டே வரும், அதாவது டைமினிஸாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இது காரணம்னா ஓசோன் லேயர் வந்து திக்னஸ் கம்மியாகிட்டே வரதான் காரணம். அப்போ யாரெல்லாம் உள்ள வரணுமோ ஈஸியாக வந்துடுறாங்க ஃப்ரம் சன்லைட், அதையும் சொல்கிறோம். வேறு என்னென்னா இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஜுவைனல் மோர்டலிட்டி ஆஃப் அனிமல்ஸ். ஜுவைனல் மோர்டலிட்டி அப்படின்னா பிளான்ட் வந்து சரி அனிமலும் சரி யங் ஸ்டேஜ்லேயே இறந்துடும், இளமை காலம்னு சொல்லுவோம். ஜுவைனல் மோர்டலிட்டினா இளமை காலம்னு சொல்லுவாங்க, இளமை காலத்திலே இறந்துடுது. அது காரணம் என்னென்னா ஓசோன் லேயர் வந்து குறையிறது தான் காரணம். இது செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட், இன்க்ரீசஸ் இன்சிடென்ஸ் ஆஃப் மியூட்டேஷன். அடிக்கடி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சடன் மியூட்டேஷன், சடன் சேஞ்சஸ் இன் ஜெனட்டிக்கல் செட்டப் ஆஃப் அண்ட் ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசம் ஜீன்ஸ் வந்து நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது காரணம் என்னென்னா சன்லைட்லேருந்து வரக்கூடிய ரேஸ் தான் காரணம். சரிங்களா? அது என்ன ஆச்சு, ஓசோன் லேயர் வந்து குறைஞ்சிட்டே வருது, ஈஸியாக ஒருத்தர் உள்ளே வந்துடுறாங்க. இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, இன் பிளான்ஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் வில் பி அஃபெக்டட். ஃபோட்டோஸ் நடக்கக்கூடிய கெமிக்கல் இருக்கு இல்லையா, அந்த கெமிக்கல் என்ன ஆகுனா அஃபெக்ட் ஆகுது.
அதனால் என்ன ஆச்சு நம்மளுக்கு, தேர்ஃபோர் ஃபோட்டோசிஸ் வில் பி இன்ஹிபிட்ஸ். ஃபோட்டோஸ் நடக்காமல் என்ன ஆகும், ஃபோட்டோஸ் தடுக்கப்படுது, ஸ்டாப் ஆயிடுது. ஃபோட்டோஸ்ன்னு ஒன்று நடக்கலைன்னா நம்மளுக்கு ஃபுட்டு ப்ரிப்ரேஷன் இருக்குமானா ஃபுட்டு ப்ரிப்ரேஷன் இருக்காது, பிளானோட க்ரோத் இருக்குமானா பிளானோட க்ரோத்தும் இருக்காது. சரிங்களா? தேர்ஃபோர் சொல்லிட்டு decreases photosynthesis will result in increases atmospheric CO2. என்ன ஆச்சு, இப்போ ஃபோட்டோசிஸ் நடக்கலை, அப்போ ரெஸ்பிரேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னா ரெஸ்பிரேஷன் அப்போ என்ன அதிகமாக ரிலீஸ் பண்ணணும், CO2 தான் அதிகமாக ரிலீஸ் பண்ணும். அதிகமாக CO2 ரிலீஸ் பண்ணாமல் அந்த கேஸ்க்கு என்ன பேர், குளோபல் வார்மிங். increases atmospheric CO2 result in global warming and also shortage of food. நம்மளுக்கு என்னென்னா ஃபுட்டு கிடைக்காது, leading to food crisis. பற்றாக்குறை, பஞ்சம். பிளான்டே வளரலைன்னா நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்குமானா ஃபுட்டே கிடைக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும் பஞ்சத்தை வந்து பற்றாக்குறைன்னு சொல்லுவோம் இல்லையா, டிஃபிஷியன்சி, அந்த மாதிரி வந்துடுது. அது காரணம் ஓசோன் லேயர் வந்து குறைஞ்சிரு தான் காரணம், திக்னஸ் குறையிறது தான் காரணம். இது அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 5th பாயிண்ட்டு, இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் த கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால் பேட்டர்ன். டெம்பரேச்சர் மூலிமா கிளைமேட்டும் மாறுறதும், அதேமாதிரி ரெயின்ஃபால் மழையோடைய அளவு என்ன ஆகுனா குறைஞ்சிரும். விச் மே ரிசல்ட் இன் ஃப்ளட்டு, வெள்ளம் வரலாம், வெள்ளப்பெருக்குன்னு கேள்விப்பட்டீங்க, ஃப்ளட் இருக்குது. ட்ரவுட் ரெசிஸ்டன்ட், வறட்சி அப்படியும் நடக்கலாம். சீ வாட்டர் ரைஸ், கடல் மட்டம் வந்து உயரலாம். இம்பேலன்ஸ் இன் ஈகோசிஸ்டம், ஈகோசிஸ்டம் நேச்சுரல் பேலன்சிங்காக இருக்குது, இது வரைக்கும் பேலன்சிங்காக இருக்குது, என்ன ஆயிரும், இம்பேலன்ஸ் ஆயிரும். ஈகோசிஸ்டம் அஃபெக்டிங் ஃப்ளோரா அண்ட் ஃபொனா, ஃப்ளோரானா பிளான்ட்டு, ஃபொனானா அனிமல்ஸ், அதோடைய பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது, ஈக்குவலாக இல்லாமல் இம்பேலன்ஸாக மாறிடும். இதுக்கெல்லாம் காரணம் ஓசோன் லேயர் வந்து டிப்ளெக்ஷன் ஆகிறது தான் காரணம். இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டினையும் கேட்கலாம். கொஸ்டின் பேர் வந்து ஓசோன் டிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபாரஸ்ட்ரி, வனவியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபாரஸ்ட்டை பற்றி படிக்கிறதுக்கு தான் ஃபாரஸ்ட்ரி, ஃபாரஸ்ட்டை பற்றி படித்தா ஃபாரஸ்ட்ரின்னு பேர். அதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கணும். அக்ரோ ஃபாரஸ்ட்ரினா வேளாண் காடுகள்னு சொல்லுவாங்க, வேளாண் காடுகள். அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இஸ் அன் இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரீ இருக்குது, இன்டகிரேஷன் கூட்டா, இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரீ, கிராப்ஸ், ஒரு பர்டிகுலர் கிராப்ஸில் நிறைய கிராப்ஸ் சொல்கிறாங்க, கிராப்ஸ் அண்டு லைவ் ஸ்டாக் ஆன் த சேம் ஃப்ளாட் ஆஃப் டன், ஒரு லேண்டில் இவங்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. யாரும் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ட்ரீஸ் இருக்குது, கிராப்ஸ் இருக்குது, கிராப்ஸ்னாவே ஸ்ட்ரப்பாக இருக்கலாம் இல்லை ஹெர்பாக இருக்கலாம். அப்புறம் லைவ் ஸ்டாக், கால்நடைகள்னு சொல்லுவீங்களா, இவங்கெல்லாம் 3 பேரும் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணால் அந்த இடத்துக்கு பேர் தான் அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு பேர். ட்ரீ இருக்குது, ஹெர்பு இருக்குது, ஸ்ட்ரப்பு இருக்குது, கால்நடைகள் லைஃப் ஸ்டாக் அனிமல்ஸும் இருக்குது ஒரே லேண்டில். சரிங்களா? த மெயின் அப்ஜெக்டிவ், இதோடைய நோக்கம் என்ன, த மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் அன் இன்ட்ராக்ஷன். இது 3 பேர்த்துல என்ன ஆகணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். பிளான்ட் வளர்ந்தால் யார் சாப்பிடுவாங்க, அந்த லைஃப் ஸ்டாக் தான் சாப்பிடும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹெர்பியோரஸ். ப்ரொடியூசர் யார், பிளான்ட்டு. ப்ரொடியூசர் சாப்பிட்றது யார், ஹெர்பியோரஸ். அப்போ தான் லைஃப் இல்லை, லைஃபே கிடையாது. கண்டிப்பாக பிளான்ட் நம்பி தான் ஹெர்பியோரஸ் இருக்காங்க, அதை தான் சொல்கிறோம். அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு பேர் தான் அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு பேர். 2 மார்க் கொஷினு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்டர் கிராப்பிங் ஆஃப் 2 or more கிராப்ஸ். இன்டர்னா பெட்வீனில், இன்டர் கிராப்பிங் ஆஃப் 2 or more கிராப்ஸ் பெட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பீஸ் ஆஃப் ட்ரீ அண்ட் ஷெப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ட்ரீஸ் தான் வளர்க்குறோம், இங்கேயும் ட்ரீஸ் வளர்க்கணும்னா இந்த ட்ரீஸ்க்கு நடுவில் இங்கே வந்து நம்ம கிராப்பை போட்டு வளர்த்துறது. ஊடு பயிர் சொல்லுவாங்க இல்லையா, தென்னை மரத்தில் பார்த்தா தென்னை மரம் வரிசையாக ரோவாக இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா ஊடு பயிர் போடுவாங்க, ஊடு பயிர் போட்டு வளர்த்துவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் இன்ட்ராக்ஷன் பேர், ஊடு பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா அது. விச் ரிசல்ட் இன் ஹையர் ஈல்டிங். இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரீஸும் வளருது, இந்த ட்ரீஸ்க்கு நடுவில் என்னன்னா நம்ம கிராப்ஸும் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஹை ஈல்டிங் கிடைக்கும். அண்ட் ரெடியூசிங் த ஆப்ரேஷன் காஸ்ட், நம்மளுக்கு பணமும் என்னாகும், மிச்சமாகும். ஒரே லேண்டு, மரமும் வளருது, கிராப்பும் வளருது, ரெண்டுமே நமக்கு கிடைக்கும், ரெண்டுமே நமக்கு இன்னும் லாபம் வரும் இல்லையா. அப்புறம் ஆப்ரேஷன் காஸ்ட், நம்ம செலவு வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கும். சரிங்களா? தென் திஸ் இன்டர்நேஷ்னல் காம்பினேஷன், இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் காம்பினேஷன், திஸ் இன்டர்நேஷ்னல் காம்பினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரி. என்ன சொல்கிறேன்னா, கிராப்னாவே அக்ரிகல்ச்சர் தானே, ஃபாரஸ்ட்னா மரம், 2 பேரும் சேர்த்துக்கு பேர் தான் அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு பேர். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட், அக்ரோ ஃபாரஸ்ட். அக்ரிகல்ச்சர்னா என்ன சொல்லுவோம், நம்ம வந்து தோட்டமாக போட்டு பண்ணுறது. ஃபாரஸ்ட்னா அது பாட்டு காடு தானாக வளர்ந்துட்டோம். இப்போ 2 சேர்ந்து ஒரு இடத்துல போட்டோம், ட்ரீயும் வளர்த்துறோம் ஒரே இடத்துல, ஒரே லேண்டில், ஒரே ஏக்கரில், அங்கே கிராப்ஸையும் போட்டு நம்ம லாபம் சம்பாதிக்கணும். ஆஸ் வேரியட் பெனிஃபிட்
இன்க்ளூடிங் இன்க்ரீசஸ் பயோடைவர்சிட்டி. என்ன ஆச்சுன்னா நமக்கு அங்கே பயோடைவர்சிட்டி உருவாக்குறோம். நிறைய பிளான்ட் வளருது, ஹெர்பு ஸ்ட்ரிப்பு ட்ரீ வளருது. அதே மாதிரி அதை டிபெண்ட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் ஆர்கானிசம் நிறையா வந்துடும். அங்கே வந்து பயோடைவர்சிட்டி நிறைய ஆர்கானிசம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெடியூசஸ் எரோஷன், சாயில் எரோஷன் இல்லாமல் பாதுகாக்கலாம் அந்த நிலத்தை. சாயில் வந்து அரிக்காது. ஏன்னா நிறைய பிளான்ட் வந்து என்ன ஆச்சு வளருது, அதை கிரீப்பாக பிடிச்சிக்கும், மண்ணை பிடிச்சிக்கும். திடீர் வந்து எல்லாம் வந்துச்சுன்னா என்னென்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணால் அந்த மண்ணை அடிச்சிட்டு போகாமல் பார்த்துக்கும். அது காரணம் வந்து இந்த பாரசம், வேளாண் காடுகள்னு பேர் தமிழில். இதில் சில எக்ஸாம்பிளாக இருக்குது. சம் ஆஃப் த மேஜர் ஸ்பீசிஸ் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இன்க்ளூடிங் ட்ரீ பேர் சொல்ல போகிறோம். கேஸ்ட்ரைனா, யூக்கலிப்டஸ் தைல மரம், மலைவேம்பு, டீக்கு. கேஸ்ட்ரைனா சவுக்கு மரம், தைல மரம், யூக்கலிப்டஸ்னா மலைவேம்பு, டீக்கு, அப்புறம் கடம்பு. சரிங்களா, தேக்கு மரம், கடம்பு ட்ரீஸ் இதெல்லாமே வேர் அமாங் த 20 ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபைட் as கமர்ஷியல் டிம்பர். இது என்ன பண்ணுறோன்னா ஒரே லேண்டில் அதை டிம்பருக்காக, விறகுக்காக சொல்லலையா, விறகு எப்படி கட்டட வேலைக்காக, ஜன்னலோ இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து ஒரே ஏக்கரில் வளர்த்துறாங்க. ஒரு பாத்தி மாதிரி, ஒரு கவர் பண்ணுற மாதிரி வளர்க்குறாங்க. தேர் ஆர் ஆஃப் த கிரேட் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபுட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மரக்கட்டைலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்பியிருக்காங்களே, அவங்க என்ன பண்ணால் அவங்க தான் இந்த மாதிரி மரத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு காடு மாதிரி தோட்டமாக போட்டு வளர்த்துவாங்க. நல்லா டென்ஸாக வளர்த்துறாங்க. வளர்த்து என்ன பண்ணுறாங்க, பெருசான வாட்டி அந்த மரத்தை கட் பண்ணி அதில் வந்து என்ன தேவையோ அந்த பொருளை எடுத்துக்கிறாங்க எக்கனாமிக் பர்பஸாக. இல்லையா, அந்த கமர்ஷியல்னு சொல்லிட்டோம். இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி நம்மளுக்கு என்ன நன்மை, வேளாண்மை காடுகள்னு சொல்கிறோம், அதனால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் பார்த்தா அக்ரோஃபாரஸ்ட்ரி இஸ் அன் ஆன்சர் டு த ப்ராப்ளம் ஆஃப் சாயில். இப்போ பார்த்தீங்கன்னா மண் பிரச்சனை இல்லையா, சாயிலிருந்து வரக்கூடிய நம்மளுக்கு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிடும். ப்ராப்ளம் ஆஃப் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். வாட்டர் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வாட்டருடைய இதை மெயின்டைன் பண்ணலாம், நீரை சேகரிக்கலாம். அண்ட் ஆல்சோ டு ஸ்டேபிளைஸ் த சாயில். சாயில் என்ன பண்ணலாம், ஸ்டேபிளைஸ் பண்ணலாம். எப்படி, சலைனிட்டி அண்டு வாட்டர் டேபிள், தண்ணி நீர் மட்டத்தையும் உயர்த்தலாம், சலைனிட்டியும் கரெக்டாக வச்சுக்கலாம், தேவையான அளவு உப்பு கண்டென்ட்டு சைனிட்டியும் வச்சுக்கலாம், தண்ணியுடைய மட்டமே என்ன பண்ணலாம் உயர்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் ரெடியூஸ் லேண்ட்ஸ்லைடு, நிலச்சரிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிலச்சரிவு இல்லாமல் பாதுகாக்கலாம் அந்த லேண்டை. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ரன் ஆஃப் ப்ராப்ளம், மழை வந்து என்னாகும் அந்த மண்ணை அடிச்சுட்டு போயிடும், வாட்டர்லாம் அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த பிளான்டெல்லாம் வளர்த்துனோம்னா, ட்ரீயும் ஸ்ட்ரிப்பு ஹெர்பெல்லாம் வளர்த்துனோம்னா, ஒரே லேண்டில் வளர்த்துனோம்னா நம்மளுக்கு இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. வாட்டர் டேபிள், வாட்டருடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், ரன் ஆஃபும் நடக்காது, லேண்ட்ஸ்லைட்ஸ் மண் நிலச்சரிவும் நடக்காது. சரிங்களா, சாயில் என்ன பண்ணலாம், சாயிலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லாமல் சாயிலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். சாயிலுடைய ஃபெர்டிலிட்டியும் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நியூட்ரியன்ட் சைக்கிளிங் பிட்வீன் ஸ்பீசிஸ் இம்ப்ரூவ்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் இஸ் மெயின்டைன். நியூட்ரியன் சைக்கிள் எங்கேருந்து பிளான்ட் நியூட்ரிஷன் எடுக்குது, சாயிலேருந்து எடுக்குது. பிளான்ட் மறுபடியும் எங்கே போகுது, நியூட்ரிஷன் எங்கே போகுது, சாயிலுக்கே போகுது. ஏன்னா அந்த பிளான்ட் வந்து இறந்துடுறாங்க. நம்ம ஏற்கனவே பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் பார்த்துருப்போம், நைட்ரஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள் பார்த்துருப்போம். அதான் நியூட்ரியன்ஸ் சைக்கிளிங் பிட்வீன், எங்கே எடுத்தாலும் அங்கேயே போய் முடியுது, அதான் சைக்கிளிங். பிட்வீன் ஸ்பீசிஸ், ஹெர்புக்குள்ளேயே இருக்கலாம், ட்ரீக்குள்ளே இருக்கலாம், ஸ்ட்ரிப்புக்குள்ளே எப்படின்னு சொல்லலாம். இம்ப்ரூவ்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் இஸ் மெயின்டைன். அந்த ஆர்கானிக் மேட்டர் என்ன பண்ணுது, மெயின்டைன் பண்ணிகிட்டே வருது. அது வளரும் போது ஆர்கானிக் காசஸ் இருக்கும், ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கும், மேட்டர் இருக்கும். இறக்கும் போது ஆர்கானிக் மேட்டர் அங்கேயே போயிடும், எங்கே எடுத்தாலும் அங்கேயே ஆர்கானிக் மேட்டர் போய் சேர்ந்துருது. அதனால மெயின்டைன் ஒரு பாயிண்ட். இது காரணம் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு, ட்ரீ ப்ரொவைட்ஸ் மைக்ரோ கிளைமேட்ஸ். இங்கே இப்போ அந்த ஏக்கரில் நம்ம ட்ரீ வச்சுருக்கோம், அங்கன்னா ஒரு கிளைமேட்டே வந்து நம்ம ஒரு புதுசாக உருவாக்கிடுறோம். சரிங்களா, அதான் மைக்ரோ கிளைமேட் ஃபார் கிராப்ஸ் அண்டு மெயின்டைன். ட்ரீயும் வளர்த்துறோம், அங்கே கிராப்ஸும் வளர்க்குறோம். சரிங்களா, மெயின்டைன். அதனால் என்ன நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆக்சிஜன் CO2 வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது. ஒரே இடத்துல ஒரே லேண்டில் ட்ரீயை வளர்த்தாலும் கிராப்ஸை போட்டாலும் சரி, கண்டிப்பாக என்ன நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால் ஆக்சிஜனுடைய லெவலும் CO2 லெவலும் என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். மெயின்டைன் ஆக்சிஜன் அண்ட் CO2 பேலன்ஸ்டு. அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் அண்ட் ரிலேட்டிவ் இம்யூனிட்டி. டெம்பரேச்சர் அது மெயின்டைன் பண்ணுறோம், ரிலேட்டிவ் இம்யூனிட்டி ஈரப்பதம் சொல்லுவாங்க இல்லையா, அதே என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், பராமரிச்சுட்டு வரலாம், மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மூலிமா. இது அடுத்த பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த்து பாயிண்ட்டு, சூட்டபிள் ஃபார் ட்ரை லேண்ட். இந்த மாதிரி காடெலாம் எங்கே வளர்க்கலான்னா ட்ரை லேண்டில், ட்ரையாக இருக்கும், எது போட்டாலும் வளர்க்க தண்ணியே இல்லாமல் அந்த மாதிரி லேண்டில் இந்த மாதிரி போட்டு அந்த லேண்டை வந்து நம்ம ஃபாலோ லேண்டை கல்டிவேட் லேண்டாகவும் பண்ண முடியும். அது சொல்கிறாங்க. சூட்டபிள் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சூட்டபிள் ஃபார் ட்ரை லேண்ட் வேர் ரெயின்ஃபால் இஸ் மினிமம். ஏன்னா அங்கே ஏன் வளரலைன்னா அங்கே வந்து அந்த இடத்துல மட்டும் மழையோடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் எ குட் சிஸ்டம் ஃபார் ஆல்டர்னேட் லேண்ட் யூஸ் பேட்டர்ன். அந்த மழையோட அளவு குறைவாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே பிளான்ட் இல்லை, அதனால தான் அந்த மழையோட அளவு என்னாகுது குறையுது. அப்போ அங்கே அதாவது நம்ம மரத்தை இந்த மாதிரி மரமும் கிராப்ஸ்லாம் வளர்த்துனோம்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா ட்ரை லேண்டு வந்து என்ன ஆகும், அவங்களுக்கு கல்டிவேட் லேண்டாக மாறும். அதுக்கப்புறம் ரெயின்ஃபால் என்ன ஆகுனா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் லெவலும் சாயில் கூடிய வாட்டர் லெவலும் என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகும். அதான் ஆல்டர்னேட் லேண்டு. ட்ரை லேண்ட் என்னாக மாறும், நமக்கு கல்டிவேட் லேண்டாக மாற்ற முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இது எத்தனாவது பாயிண்ட்னு பார்த்தோன்னா 4th பாயிண்ட்டு. சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு மல்டி பர்பஸ் ட்ரீ வெரைட்டி. நிறைய ட்ரீ நம்ம சொன்னோம், ட்ரீன்னு சொன்னோம். என்ன மாதிரி ட்ரீலாம் யூஸ் பண்ணலாம், கல்டிவேட் பண்ணலாம்னா மல்டி பர்பஸ் ட்ரீஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வெரைட்டிஸ் லைக் அக்கேசியா ஆர் யூஸ்டு ஃபார் ஹுட் பல்ப். அக்கேசியா ட்ரீயை நம்ம வளர்த்துனோம்னா நமக்கு மரக்கூழ், ஹுட் பல்ப்னா மரக்கூழ் கிடைக்குது. டேனிங், அந்த ப்ரிசர்வேஷன் பண்ணுவாங்க இல்லையா, டேனிங், அது நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் பேப்பர், அந்த பிளான்லேருந்து நம்மளுக்கு பேப்பர்ஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் ஃபயர்வுட் இண்டஸ்ட்ரி, விறகுலாம் நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? அந்த டேனிங்னா தோல் பதனிடுதல்னு சொல்லுவாங்க. ப்ரிசர்வேஷன், ஸ்கின் ப்ரிசர்வேஷன், அதுக்கெலாம் தேவையான மெட்டீரியல் எங்கே இருக்குன்னா இந்த அக்கேசியாங்கிற பிளானில் இருக்குது. மல்டி பர்பஸ், ஒரு பிளான்ட்டு 1 2 3 4 5 இந்த மாதிரி நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த பாயிண்ட்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸ். இது ரெக்கமெண்டே பண்ணுறாங்க. என்னென்னா இட் கேன் பி யூஸ்டு அஸ் ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி, பண்ணை காடுகள்னு சொல்லுவாங்க. பண்ணை காடுகள், ஃபார்ம் ஃபாரஸ்ட்னா பண்ணை காடுகள். நம்ம கேள்விப்பட்டோம், எங்கே போனோம்னா பண்ணைக்கு போயிருக்காங்க, தோட்டம் சொல்லுவாங்க இல்லையா, பண்ணை காடு இருக்குது, அந்த பண்ணைக்கு போயிருக்கான்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பண்ணைனா என்ன அர்த்தம், அந்த இடம் ஃபுல்லாகவே மரம் செடியெல்லாம் ஏகப்பட்டது அபண்டண்ட்டாக இருக்கும். அதான் பண்ணை காடுகள்னு சொல்லுவாங்க. அதான் ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்லாம் எங்கே இருக்கும், வழக்கமாக ஃபாரஸ்ட்னால் பெருசாக மரமாக இருக்கும், காடுகளாக இருக்கும். இங்கேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம லேண்ட்லேயும் என்ன பண்ண முடியும், ஃபாரஸ்ட்டை உருவாக்க முடியும். ஆனால் அந்தளவுக்கு பெரிய ஃபாரஸ்ட்டாக உருவாக்க முடியாது, சின்ன ஃபாரஸ்ட்டாக முடியாது. அதுதான் பண்ணை, ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட்ரி, மரத்தில் நிறையா மரத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கல்டிவேட் பண்ணலாம். ஷெல்டர் பெல்ட் சொல்கிறாங்க. ஷெல்டர் பெல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து விண்டு ரொம்ப ஃபோர்ஸாக விண்டு அடிக்குதுன்னா அதை என்ன பண்ணும், பிரேக் பண்ணிவிடும் இந்த ட்ரீஸ். சரியா? ட்ரீஸ் என்ன பண்ணும், அந்த விண்டு வந்து பிரேக் பண்ணிவிடும். நம்ம பயங்கரமாக காற்று அடிக்குதுன்னா அந்த காற்றை வந்து என்ன பண்ணும், தடுக்க செய்யும். அதுதான் பெல்ட்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், அண்டு லீனியர் ஸ்ட்ரிப் பிளான்டேஷன்னா ஒரு லைனாக கல்டிவேட் பண்ணணும், ஒரே லைனாக. சரிங்களா? இப்படி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரே நம்ம தென்னை மரம் எப்படி வரிசையாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே லைனை இந்த ட்ரீ என்ன பண்ணணும், கேப் விட்டு கல்டிவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா ஒரு ஃபாரஸ்ட்டையும் நம்ம உருவாக்க முடியும். ஒரு லேண்டில் ஒரு ஃபாரஸ்ட்டை நம்ம உருவாக்க முடியும். சரிங்களா? விண்டு பிரேக், ஷெல்டர் பெல்ட்னா விண்டு வந்து என்ன பண்ணும், பிரேக் பண்ணும் இந்த ட்ரீஸ். இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட இந்த பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ரீஹேபிலைசேஷன் ஆஃப் டீக்ரேடட் ஃபாரஸ்ட் அண்டு ரீக்ரியேஷன் ஃபாரஸ்ட். ஏற்கனவே வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ட்ரீஸே இல்லை அப்படின்னா அதை மறுபடியும் நம்ம ரீஸ்டோர் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து ட்ரீஸை கல்டிவேட் பண்ண போகிறோம், கிராப்ஸை போட போகிறோம். அதாவது ஃபாலோ லேண்ட் டு கல்டிவேட் லேண்ட் சொன்னாலே அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் வந்து ஒரு பொழுதுபோக்காக ஒரு பூங்காவை உருவாக்குவாங்க இல்லையா, நம்ம பார்க் மாதிரி பண்ணுறோன்னா கண்டிப்பாக அங்கே பார்க்கில் இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், ஸ்hrub இருக்கும், ஹெர்பலாக இருக்கும், நிறைய ஃப்ளார்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பூ செடிங்களாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். அதை தான் சொல்கிறாங்க ரீஹேபிலைசேஷன் ஆஃப் டீக்ரேடட் ஃபாரஸ்ட்டு இல்லாத நம்ம ஃபாரஸ்ட்டாக பண்ண போகிறோம். டீக்ரேடட் ஃபாரஸ்ட் அண்டு ரீக்ரியேஷன் ஃபாரஸ்டிங், க்ரியேட் பண்ண போகிறோம், ஃபாரஸ்ட்டாக பண்ண போகிறோம். இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வுட் பிளான்ட்ஸ் கம்பைன்டு வித் ஃபாஸ்டர், வுட்டி பிளான்ட் நல்லா பெரிய மரமாக கல்டிவேட் பண்ண போகிறோம். அது கூட கம்பைன் பண்ணி எதை வளர்த்த போகிறோம்னா ஃபாஸ்டர்னா புல், கிராஸ். பெரிய ட்ரீ இருக்குது, கிராஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி கல்டிவேட் பண்ணுறது ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா சில்வோ ஃபாஸ்டர். 2 மார்க் கொஷின், 1 மார்க் கொஷின் கூட. என்னது, ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் வுட் பிளான்ட்ஸ் கம்பைன்ட் வித் ஃபாஸ்டர் இஸ் ரெஃபர் டு அஸ் சில்வோ ஃபாஸ்டர் சிஸ்டம் பேர். The tree and shrub may be used primarily to produce fodder. எதுக்காக அந்த மரம் செடியெல்லாம் வளர்க்குறோம், நம்மளுக்கு என்ன தேவை, ஃபுட்டு தேவை. இந்த ஃபுட்டு யாருக்கு, லைஃப் ஸ்டாக், கால்நடைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹெர்பிவோரஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, மரத்தையோ செடியோ இல்லை நம்பி தான் இருப்பாங்க, மெயினாக பிளான்ட் நம்பி தான் இருப்பாங்க. ஆர் தே மே பி க்ரோ ஃபார் த டிம்பர். நம்மளுக்கு என்ன தேவை, டிம்பர், விறகு, ஃபியூல் வுட்டு, விறகு சொல்லியா, டிம்பர், மரக்கட்டை தேவை, ஜன்னல் கதவுலாம் செய்கிறதுக்கு, ஃபியூல் விறகு எரிக்கிறதுக்கு ஃபியூல் வுட்டு தேவை, அப்புறம் ஃப்ரூட்ஸ் தேவை. ஆர் டு இம்ப்ரூவ் த சாயில், மண்ணை வந்து என்ன பண்ணணும், நம்ம வளப்படுத்தணும்னா கண்டிப்பாக அங்கே மரத்தை வளர்த்தே ஆகணும். மரத்தை வளர்த்தினா தான் நமக்கு என்னாகும், மண் என்ன அரிக்காமல் சாயில் எரோஷனாக நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது
அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து திஸ் சிஸ்டம் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு த ஃபாலோவிங் கேட்டகரிஸ். இதை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரோட்டீன் பேங்குன்னு பேர். ப்ரோட்டீன் பேங்குனா வேரியஸ் மல்டி பர்பஸ் ட்ரீ ஆர் பிளான்ட்னா கல்டிவேட் பண்ணுறது, பிளான்டட் வேரியஸ் மல்டி பர்பஸ் ட்ரீ, ஒரு ட்ரீயை மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுறோம். வேரியஸ் மல்டி பர்பஸ் ட்ரீ ஆர் பிளான்டட்னா கல்டிவேட்டட் இன் அண்ட் அண்ட் அரவுண்ட் ஃபார்ம் லேண்ட்ஸ். நம்ம லேண்டில் உள்ளேயும் சரி வெளியே வரப்புலையும் சரி, உள்பக்கமும் வளர்த்தலாம் வரப்புலையும் வளர்த்தலாம். நான் சொல்கிறேன் இன் அண்ட் அரவுண்ட் த ஃபார்ம் லேண்ட்ஸ் அண்ட் ரேஞ்ச் லேண்டு. சரிங்களா, ரேஞ்ச் லேண்ட்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லேண்ட் சூட்டபிள் ஃபார் கிரேசிங் லைஃப் ஸ்டைல். அந்த கால்நடைகளாக மேயிற மாதிரி இருக்கணும், அந்த உள்ளே மேயிற மாதிரி இருக்கணும். ரேஞ்ச் நம்ம மாட்டுக்கொட்டாயின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரேஞ்ச் லேண்ட் மெயின்லி ஃபார் ஃபுட்டர் ப்ரொடெக்ஷன். சரிங்களா, யார் சாப்பிடுவாங்க? ஹெர்பிவரஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான்ட்டை சாப்பிடும், அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது ப்ரோட்டீன் பேங்க். அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த பிளான்ட் வுட்டி பிளான்ட்டு அக்கேசியா நிலோட்டிகா, அல்பீஜியா லிபெக், அசாடியா இண்டிகானா வேப்பமரம், கிளி ரெஸ்டிடியா செப்பிடியம், செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா. இதெல்லாமே வந்து அந்த லேண்டில் உள்ளேயும் நம்ம கல்டிவேட் பண்ண போகிறோம், வரப்புலையும் கல்டிவேட் பண்ணலாம். இன் அண்டு ஃபார்ம் அரவுண்ட் சொல்லுவாங்க, சுற்றி. இது ஒரு 3 மார்க் கொஷின், ப்ரோட்டீன் பேங்க். நெக்ஸ்ட்டு லைஃப் ஃபென்ஸ் ஆஃப் ஃபுட்டர் ட்ரீஸ் அண்டு எட்ஜஸ். சரிங்களா, சின்ன சின்ன செடிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சின்ன செடியில் என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டை சுற்றி மரமாக வைக்கலாம். அப்படி சொல்லலாம், செடிகளாக நிறைய செடியை வைத்து நம்ம வீடு ஃபுல்லாக சுற்றி மரமாக வைக்க முடியும். அதே ஏக்கரில் எடுத்துட்டோம்னா ஏக்கர் ஃபுல்லாகவே என்னென்னா வரப்பு மாதிரி. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மரம் மூலியமே கொஞ்சம் வேலி மாதிரி போட்டிருக்கும், வேலியாகவே மரம் ஃபுல்லாக வேலியாகவே மாறி இருக்கும். அது வந்து ஸ்ட்ரெப்பு, முள்ளாக இருக்கும். அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்புன்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா வரிசையாக வளர்ந்துட்டே வரும். அந்த நிலத்தை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். ஏதாவது அனிமல்ஸ் வந்து உள்ளே போகாத மாதிரி அந்த அளவுக்கு முள்ளாக வளர்ந்துருக்கும். அதுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அதுதான் இங்கே லைஃப் ஃபென்ஸ் ஆஃப் ஃபுட்டர் அப்படி சொல்ல போகிறோம். உயிர் வேலின்னு சொல்கிறாங்க. லைஃப் ஃபென்ஸ் ஆஃப் ஃபுட்டர்னால் வேலி, யாரும் வந்து வெளியிருந்து வந்து உள்ளே வந்து சாப்பிடாத மாதிரி அப்படி சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இப்போ குச்சிக்கிழங்கு வந்து நட்டுருக்காங்கன்னா அந்த குச்சிக்கிழங்கு வந்து என்னன்னா நாய் மற்றெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும். அப்படின்னா ஏதாவது வரும்னா அதுக்கு உள்ளே போக என்ன பண்ணுவோம்னா வேலி மாதிரி போடுவாங்க. க்ரீன் கலர் இல்லையா, க்ரீன் அந்த துணியை என்ன பண்ணுவோம் சுற்றி அந்த காடை சுற்றியும் கட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி உள்ளே போகாமல் பாதுகாக்கிறது. அந்த மாதிரி இங்கேயும் ட்ரீஸை வளர்க்க போகிறோம் சுற்றியும். அந்த ட்ரீயை தாண்டி என்ன ஆகாதுன்னா அந்த பிளான்ட் வந்து தாண்டி அந்த கால்நடைகள் அனிமல்ஸ் எல்லாம் உள்ளே போய் அதை சாப்பிடாது, பிளான்ட்டை சாப்பிடாது. அந்த மாதிரி பாதுகாக்கிறோம். வேரியஸ் ஃபுட்டர் ட்ரீஸ் அண்ட் ஹெட்ஜஸ் கிராஸ் சொல்லுவோம் ஆர் பிளான்டட் கல்டிவேட்டட் இன் லைவ் ஃபென்ஸ் டு ப்ரொடெக்ட் த ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஸ்ட்ரே அனிமல்ஸ். வெளியிருந்து வரக்கூடிய அனிமல் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஃபுட்டர் பிளான்ட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஏன்னா நாம் வந்து ஆடு மாடுலாம் வச்சுருப்போம், அந்த ஆடு மாடுலாம் நமக்கு நிலத்தில் விட்டு அது கரெக்டாக சாப்பிட்டுருக்கும். வெளியிருந்து வேறு எந்த அனிமல்ஸும் வந்து சாப்பிடாத மாதிரி. ஆர் அதர் பயாட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ், வேறு எந்த நடக்காமல் நம்ம நிலத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளை என்ன பண்ணுவோம் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறது தான் அந்த ட்ரீஸை நம்ம கல்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எக்ஸாம்பிள் வந்து கிளிசரிடியா சிபிஎம், செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா, எரித்ரைனா ஸ்பீசிஸ் அண்ட் அக்கேசியா ஸ்பீசிஸ். இதெல்லாம் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது சோசியல் ஃபாரஸ்ட்ரி, சமூக காடுகள் சொல்லுவோம். சோசியல்னால் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்குறது. ஒரு இடத்துல ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாக்காரங்களாம் சேர்ந்து ஒரு காடை வந்து உருவாக்குறது, அதான் சோசியல் ஃபாரஸ்ட்டு. சரிங்களா, ஒரு ஊர் தனியாக அந்த ஊர் மட்டும் இருக்குது, அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து ஒரு ஃபாரஸ்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்க. மரம் வைக்கிறாங்க, செடி வைக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து வச்சு ஒரு காடு மாதிரி பண்ணுறது, சின்ன காடாக பண்ணுறது. Social forestry refers to the sustainable management, sustainable management of forest by local community with the goal of climate, carbon sequestration, change mitigation, deforestation, forest restoration and providing indirect employment. ஏன்னா நம்ம லோக்கல் கம்யூனிட்டி நம்ம ஆளுங்களாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்க போகிறோம். இதில் என்ன கோல்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட், கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன், கார்பனை வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம், கார்பன் ரீஸ்டோர்டு. சேஞ்சஸ் மைட்டிகேஷன், அந்த கிளைமேட் சேஞ்சஸ் இல்லையா மைட்டிகேஷன் சொல்லுவாங்க, அதை என்ன பண்ணலாம் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும், மைட்டிகேஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படி மைட்டிகேஷனாக ரிடியூஸ் த சிவியராக இல்லாமல் மட்டப்படுத்துறது, அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. பொல்யூஷன் இல்லாமல் பாதுகாக்கலாம். டீஃபாரஸ்ட்ரேஷன், காடுகளை அழிக்காமல் பார்த்துக்கலாம்.
அப்புறம் ஃபாரஸ்ட் ரீஸ்டோரேஷன். நம்ம என்ன பண்ணுறோம், இது இப்போ தான் வச்சுருக்கோம், ஃபாரஸ்ட் நாம் ரீஸ்டோர் பண்ணுறோம், புதுசாக காடுலாம் வளர்க்குறோம். அண்ட் ப்ரொவைடிங் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதுக்கு யாருக்கு வந்து வேலை கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த யூத். இப்போ பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில தன்னார்வலர்கள் கேள்விப்பட்டுருவோம், சில அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரோட்டு ஓரமாக மரத்தெல்லாம் வச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு சில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு போய் நிறைய இடத்துல வந்து ஒரு இத்தனை அடிக்கு ஒரு மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு மரத்தை வச்சுட்டே வந்துட்டுருப்பாங்க. அவங்களே என்ன பண்ணணும்னா சில இடத்துல வந்து காடு மாதிரி இந்த ஏரிலாம் இருக்குன்னா ஏரியில் கொண்டு போய் மரத்தை நடுறது இந்த மாதிரி பண்ணி அந்த இடத்துல ஒரு காடு மாதிரி உருவாக்குவாங்க. இது வந்து இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் வேலை. இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த இடத்துல இருக்கிற கிளைமேட்டு, ரெயின்ஃபால் எல்லாமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், சாயில் எரோஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த யூத். த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ரெஃபர்ஸ் டு த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் அஃபாரஸ்ட்ரேஷன். அஃபாரஸ்ட்ரேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா புதுசாக வந்து நம்ம மரத்தை நடுறது புதுசாக. அஃபாரஸ்ட்ரேஷன் ஆன் பேரன் லேண்டு. ஏற்கனவே எதுவுமே வளராத லேண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் பேரன் லேண்ட். அந்த லேண்ட் என்ன பண்ண வரோம், இப்போ என்ன பண்ணுறோம், புதுசாக வந்து நம்ம காடுகளை உற்பத்தி பண்ண போகிறோம். அதான் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் அஃபாரஸ்ட்ரேஷன் ஆன் பேரன் லேண்ட்ஸ் வித் த பர்பஸ் ஆஃப் ஹெல்பிங் த என்விரான்மெண்டல், சோஷியல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ். எல்லா விதமாகவும் நம்ம என்ன பண்ணுறோம், நாம் தான் என்ன பண்ணோம், நம்ம மூலிமா நம்ம அந்த சோஷியல் மக்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ண முடியும். சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணால் அந்த கிராமத்துக்கே நன்மையாகுது. ஏன்னா மரம் தொழுதுறோம், நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் இருக்கும், பியூர் ஏராக இருக்கும், வாட்டர் இருக்குது, மழை வருது, தண்ணி வருது இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம். அதான் சோஷியல் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பெனிஃபிட் ஆகுது. ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் இஸ் டன் ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ். யாருக்கு, நம்மளுக்கு தான். அண்டு பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கெலாம் அவேர்னஸ்க்கு ஒரு அங்கங்கே மீட்டிங் மாதிரிலாம் போடுவாங்க, இந்த மாதிரி மரத்தை நடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ரோடு வரும்போது என்ன பண்ணுவாங்க, மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் உள்ளத்துல நம்ம மறுபடியும் அந்த இடத்துல என்ன பண்ணோம், மரத்தெல்லாம் வைக்கணும். கண்டிப்பாக ஒரு மரம் வெட்டினா கண்டிப்பாக நம்ம 4 மரத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரோட்டு வரும்போது மரத்தில் நட்டிகிட்டே போவாங்க. இதெல்லாம் யாருன்னா கவர்மெண்ட்டும் செஞ்சிட்ருக்கு, சில வந்து சோஷியல் ஆக்டிவிட்டி நிறைய பேர் சமூக ஆர்வலர்களாக இருக்காங்க, அவங்களும் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக பண்ணுறாங்க இல்லையா. த ட்ரீஸ் க்ரோ அவுட் சைட் த ஃபாரஸ்ட். வழக்கமாக ட்ரீஸ்லாம் எங்கே இருக்கும், காடில் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நாம் வந்து லேண்டில் பேரன் லேண்டில் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டை உற்பத்தி பண்ண முடியும், அதை உருவாக்க முடியும். ட்ரீஸ் க்ரோ அவுட் சைட் த ஃபாரஸ்ட் இல்லாமல் அவுட் சைடில் பண்ண போகிறோம். பை கவர்மெண்ட் மூலியமாகவும் அண்ட் பப்ளிக் ஆர்கனைசேஷன், ஏதாவது ஆர்கனைசேஷன்லேயே பண்ண முடியும். ரெடியூஸ் த ப்ரெஷர் ஆன் த ஃபாரஸ்ட். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த ஃபாரஸ்ட்டையே நம்பிட்டு இருந்தோம் இல்லையா, ஃபாரஸ்ட் மூலியமாக நம்மளுக்கு மழை அந்த நம்பிட்டு இல்லாமல் நாம் என்ன பண்ணலாம்னா இங்கேயும் ஃபாரஸ்ட்டை பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான சோர்ஸ்லாம் கிடைக்கும், மழையிலாம் ரெயின்ஃபால் அடையிலாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு என்கரேஜ் ட்ரீ கல்டிவேஷன்ஸ் அவுட் சைட் த ஃபாரஸ்ட். இதை நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு சில கமிட்டிஸ் எல்லாம் மீட்டிங்லாம் போடுறாங்க. இந்த ட்ரீ கல்டிவேஷன் இன் ப்ரைவேட் லேண்டு. இதுக்கு என்ன பண்ணோன்னா சில ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட கவர்மெண்ட் சொல்லி உங்கள் லேண்டில் வந்து இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் கல்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காடு மாதிரி உற்பத்தி பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடுகள்லேருந்து வரக்கூடிய மரங்கள் இருக்கு இல்லையா, ட்ரீஸ், இந்த ட்ரீஸ்லாம் வந்து அவங்களுக்கு எக்கனாமிக் பர்பஸை யூஸ் ஆகிற மாதிரி ட்ரீஸை வந்து கல்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா நிறைய நர்சரி மாதிரி உற்பத்தி பண்ணி அந்த ட்ரீஸை குட்டியாக இருக்கும்போது கொடுத்துருவாங்க. அவங்க கொண்டு போய் அவங்க காட்டில் வைக்கும்போது, அவங்க லேண்டில் வைக்கும்போது, ப்ரைவேட் லேண்டில் வைக்கும்போது அது பெரிய மரமாக வந்து சேரும். பெரிய மரம் வரும்போது என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், அதை டேக் ஓவர் பண்ணி இப்போ சந்தன மரத்தை வளர்த்தாங்கன்னா சந்தன மரத்தை நல்லா வளர்ந்தோட்டே அவங்களே எடுத்துக்குவாங்க. கவர்மெண்ட்டு என்ன பண்ணுவோம், அதெல்லாம் அறுத்துட்டு போய் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் அதுக்கு தேவையான அமௌண்ட்டெல்லாம் அந்த ப்ரைவேட்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க. ட்ரீ கல்டிவேஷன் இன் ப்ரைவேட் லேண்ட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இந்த ஸ்டேட். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. ஃப்ரம் எந்த இயர்னா 2007 to 8 to 2011 to 12 இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. It was implemented by carrying outback planting. outback வெளியே காடில் தான் மரத்தை வளர்க்கணும் இல்லாமல் நம்ம லேண்ட்லேயும் என்ன பண்ணலாம் வளர்க்க முடியும். outback planting கல்டிவேஷன் அண்ட் இன்டர்கிராப் பிளான்டிங். உள்ள காடுலாம் இந்த இப்போ எப்படி சொன்னோம், லேண்ட்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேயே வரப்புலையான்னு பார்த்தா வெளில சைடில் கிடையாது, உள்ளேயும் வைக்கிறோம் வெளியும் வைக்க போகிறோம். தென்னை மரம் வைக்கிற மாதிரி ரோவாக வைக்கலான்னு சொல்கிறாங்க. இன்டர் கிராப் பிளான்டிங் வித் ப்ராஃபிட்டபிள். இதுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமானா கண்டிப்பாக வித் ப்ராஃபிட்டபுள் ட்ரீ ஸ்பீசிஸ். எந்த ட்ரீ மாதிரி வளர்க்குறோன்னா தேக்கு மரத்தை வளர்க்கலாம், காஸ்ட்ரேனா சவுக்கு மரத்தை வளர்க்கலாம், அலியாந்தஸ் சில்வர் ஓக் ட்ரீ. இதெல்லாம் நம்ம கல்டிவேட் பண்ணோம்னா ஒரு காலத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு நல்ல சோர்ஸஸ் கிடைக்கும், நல்ல பணம் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஃபார்மிங் லேண்ட் அண்ட் பை அ ஃப்ரீ சப்ளை ஆஃப் ப்ராஃபிட்டபுள் ட்ரீ ஸ்பீசிஸ் ஃபார் பிளான்டிங் இன் த ஃபண்ட். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் யார் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இப்போ நம்ம பெரிய பெரிய ட்ரீலாம் எதுக்கு தானே அணை கட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறோம்.
பெரிய பெரிய பாலம்லாம் கட்டுறதுக்கு வுட்டு பாலங்களையும் அதெல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் யார் வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் ப்ரைவேட் காரில் போயிட்டு அப்ரோச் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டே போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி காடுகள்லாம் வளர்க்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. தான் ஃபார்மிங் லேண்ட் அண்ட் பை ஃப்ரீ சப்ளை ஆஃப் ப்ராஃபிட்டபிள் பணம் சம்பாதிக்கிறது ப்ராஃபிட்டபிள் ட்ரீஸை கொடுத்தோம்னா நம்மளுக்கும் பெனிஃபிட்டு அந்த லேண்டுக்காருக்குன்னு பெனிஃபிட் ஆகுது. மழை அளவு இன்க்ரீஸ் ஆகுது. த டேங்க் ஃபோர் ஷோர் பிளான்டேஷன் ஹேவ் பீன் எ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபயர்வுட் இன் தமிழ்நாடு. இதுதான் மெயின் பாயிண்ட் இந்த இடத்துல. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வந்து டேங்க் ஃபோர்ஸ் பிளான்டேஷன் பண்ணுறாங்க. ஹேவ் பீன் எ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபயர்வுட். ஃபயர்னா விறகுக்காக என்ன பண்ணுறோன்னா வளர்க்குறாங்க. இலவசமாக கொடுத்துருக்காங்க. விறகுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வளர்க்குறது. இந்த பழத்தெல்லாம் வளர்க்க போகிறாங்க. இந்த இதில் எவ்வளோ யார் இந்த ஃபாரஸ்ட் ஹோமில் யார் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 32 ஃபாரஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷன் சென்டர் 32 ஃபாரஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷன் சென்டர் ப்ரொவைட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபார் ட்ரீ க்ரோயிங் இன் ரூரல் ஏரியா இன் தமிழ்நாடு. கிராமப்புறத்தில் வந்து அதிகமாக மரத்தை வளர்க்குறதுக்கு இந்த 32 இருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி செடியெலாம் கொடுத்து வளர்க்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? வளர்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த கிராமம் ஃபுல்லாகவே பசுமையாக ஆயிடும் மரங்கள்லாம் வச்சோம்னா. திஸ் சென்டர் ப்ரொவைட் குவாலிட்டி ட்ரீ சீலிங்ஸ் குவாலிட்டியாக இருக்கும். சீலிங்ஸ் ட்ரீஸ் லைக் தான்லெஸ் பேம்பு முள் இருக்கிற முங்கிலும் கொடுக்குறாங்க, முள் இல்லாத முங்கிலும் தராங்க. கேஸ்ரேனாஸ், டீக்கு, நீம், ஏப்பிளை, மிலியா, டிபியா, அப்புறம் கிராஃப்டடு டேமரிண்டஸ். கிராஃப்ட்னா ஒட்டு போடுறது கேள்விப்பட்டிருக்கல, ரெண்டுத்தையும் உடச்சி ஒட்டு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிராஃப்டடு டேமரிண்டஸ் புளிய மரம் அண்ட் நெல்லிக்காய் இதெல்லாமே கொடுத்து காட்டை வளர்க்க சொல்கிறாங்க. கிராமப்புறத்தில் வளர்க்குறதுனால நம்மளுக்கு பசுமை கடல்கள் வந்துடுது, க்ரீனிஸாக இருக்கும், நம்மளுக்கு மலையளவும் வரும். அதான் மெயின் பாயிண்ட்டே. நம்ம ரெயின் பாலுக்கு தான் பண்ணுறோம், சாயில் எரோஷன் இல்லாமல் பார்க்க போகிறோம். இன் ப்ரைவேட் லேண்ட் அண்ட் கிரியேஷன் அவேர்னஸ் அமங் ஸ்டூடெண்ட்ஸ் பை ட்ரைனிங் அண்ட் கேம்ப். இதெல்லாம் என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், கேம்ப் போடுறோம், கேம்ப்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க, சக்ஸஸும் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷன் சென்டர். இந்த ஃபாரஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷன் சென்டரில் மேஜர் ஆக்டிவிட்டி என்ன, நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா ட்ரைனிங் ஆன் ட்ரீ க்ரோயிங் மெத்தட்ஸ், எப்படி வந்து ட்ரீஸை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க, பயிற்சி. அப்புறம் பப்ளிசிட்டி அண்டு ப்ரொபகண்டா ரெக்கார்டிங் ட்ரீ க்ரோயிங். நம்மளுக்கு என்ன பண்ணால் விளம்பரம் பண்ணுவாங்க, போஸ்டர் மூலியம் விளம்பரம் டிவிலையோ இல்லை போஸ்டர் மூலியமோ விளம்பரம் பண்ணுறாங்க, பிரச்சாரமும் பண்ணுவாங்க. ப்ரொபகண்டா அங்கங்கே மீட்டிங்கு போட்டு பண்ணுறது, போஸ்டரும் ஓட்டுறாங்க, டிவிலையும் ஆட் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வந்து மீட்டிங்கும் போகிறாங்க ப்ரொபகண்டா. அப்புறம் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஃப்ளாட். ஒரு இடத்த ஒரு லேண்டை எப்படிலாம் பிரித்து எப்படிலாம் மரத்தை வைக்கணும், எத்தனை அடிக்கு எத்தனை வைக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் விடணும், ரைட் சைடில் எவ்வளோ இருக்கணும், லெஃப்ட் சைடில் எவ்வளோ இருக்கணும், எத்தனைக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லி தெளிவாக வந்து ஃப்ளாட்டு போட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க, தெளிவாக வைக்கிறதுக்கு இந்த ட்ரீ எவ்வளோன்னு சொல்லி. ரைசிங் அண்ட் சப்ளை ஆஃப் சீலிங்ஸ் ஆன் சப்சைட். அவங்களே மரத்தை கொடுத்து நம்மளுக்கு சப்சைடும் கொடுக்குறாங்க, நீங்கள் வளர்த்துங்க, கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் சென்டர் இருக்கு இல்லையா, ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு சீலிங்ஸாகவும் கொடுத்துறாங்க, குட்டியாக மரத்தை கொடுத்துருவாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வளர்க்க போகிறோம் சரிங்களா, அதுக்கு சப்சைடும் கொடுப்பாங்க, மானியம் சப்சைடும் கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் அவேர்னஸ் கிரியேஷன் அமங் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ். ஸ்கூல்லையும் நம்மளோனா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், காலேஜ் யூத்து அண்ட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் த்ரூ ட்ரைனிங் அண்ட் கேம்ப். ஃபாரஸ்டோட இம்பார்ட்டன்ட் பற்றி ட்ரைனிங் மூலியமாக கேம்ப் மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும், அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும், யூத்தும் இருக்காங்க ஜென்ரலாக இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க கட்டி சொல்லலாம்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபாரின் சென்டர் இல்லையா, அந்த சென்டென்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷன் சென்டர் வந்து மேஜர் ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன் என்ன அர்த்தம்? டீஃபாரஸ்டேஷனாக என்ன பண்ணுறோம், காடுகளை என்ன பண்ணலாம் அழிக்கிறதுக்கு பேர் தான் டீஃபாரஸ்டேஷன், காடு அழிக்கிறது டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு என்ஹான்ஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். மரத்தெல்லாம் வெட்டிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருக்கும், கேஸை ரிலீஸ் பண்ணும், குளோபல் வார்மிங் பூமி என்னன்னா ஹீட் ஆயிரும். அது காரணம் டீஃபாரஸ்ட், மரங்கள்லாம் வெட்டுறது தான் காரணம் சரிங்களா. அப்படி க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எஃபெக்ட் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஓசோனுடைய லேயர் வந்து திக்னஸ் குறையிறது, ஈஸியாக வந்து யார் உள்ளே வந்துடுறாங்கன்னா அல்ட்ராவயலட் ரேஸ் வந்து ஈஸியாக வந்து சேர்ந்துருது. The conversions of forest area into non-forest area is known as deforestation. ஏற்கனவே இருக்கிற ஃபாரஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஃபாரஸ்ட்டாக பண்ணால் அதுக்கு பேர் தான் டீஃபாரஸ்டேஷன், காடு அழிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரஸ்ட் ப்ரொவைட் ஹஸ் மெனி பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் குட்ஸ்
சச்சஸ் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் நிறைய தருது. என்ன தருது? டிம்பர், பேப்பர், மெடிசின் அண்டு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாமே யார் தராங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய பிளான்லேருந்து தான் கிடைக்கிது. நம்ம காட்டையே அழிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான் வரும், ரிலீஸ் ஆகும். மழையே வருமானா மழையெல்லாம் வராது, மண் எரிப்பு இருக்கும், கடைசியாக டெசர்ட்டில் போய் முடியும். டெசர்ட். இந்த காசஸ் ஆர் என்னென்ன காசஸ் பாருங்கள். இந்த காசஸ் ஆர் the conversions of forest into agricultural plantation and livestock ranging is a major. என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபாரஸ்ட் காடெல்லாம் அழிச்சிட்டு நம்ம தோட்டமாக பண்ணுறோம். விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயம் நிலம் காடு நல்லா மரமரமாக இருந்துச்சு, அதை அழிச்சிட்டு நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு சரியா அழிச்சிட்டோம்னா அந்த காட்டையே நம்பிட்டு இருக்க விலங்குகள் கால்நடைகள் எல்லாம் என்ன ஆகும்? அதுக்கும் பிரச்சனை. அதுக்கு தேவையான ஃபுட்டுலாம் கிடைக்கும்னா அதுக்கு தேவையான ஃபுட்டுஸும் என்ன ஆகாது? கிடைக்கவே கிடைக்காது. சரியா? இட் இஸ் எ மேஜர் காசஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். இப்போ நம்ம என்ன காடை அழிச்சிட்டு தோட்டம் பண்ணுறோம், விவசாயம் தோட்டமாக போட்டோம்னா அந்த காட்டை நம்பி இருக்கக்கூடிய ஆர்கானிசம் லைஃப் ஸ்டாக்கு அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? அழிஞ்சிரும். இன்னும் சொல்ல போனால் எதுக்காக? விவசாயம் பண்ணுறதுக்காகவும் பண்ணுறோம், காட்டை அழிக்கிறோம். இன்னொன்று காட்டை அழிச்சிட்டு ஆடு மாடெல்லாம் கொட்டாய் மாதிரி போட்டு நிறைய ஆட்டெல்லாம் வளர்க்குறோம், அப்படியும் பண்ணுறோம். அதெல்லாம் காரணம் வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறது காரணம்னு சொல்லிட்டாங்க. லாகிங் ஃபார் டிம்பர். லாகிங் அப்படின்னா துண்டு தான் வெட்டிடுறாங்க, மரத்தை துண்டு தான் வெட்டுறது தான் லாகிங் ஃபார் டிம்பர், விறகுக்காக வெட்டிடுறாங்க. டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல் டவர் லைன் அண்ட் டேம் கட்டுறதுக்கும் எலக்ட்ரிக்கல் டவர் லைன் போகிறதுக்கும் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறோன்னா மரத்தெல்லாம் என்ன பண்ணுறோம்? காடெல்லாம் என்ன பண்ணிடுறோம்? அழிச்சிடுறோம். இதுதான் டீஃபாரஸ்டேஷன் அடுத்த பாயிண்ட். ஓவர் பாப்புலேஷன். நிறையா மக்கள் தொகை இருந்தால் அங்கே என்ன பண்ணும்? கண்டிப்பாக பெரிய பெரிய நகரெலாம் வந்துடும். சரிங்களா? ஓவர் பாப்புலேஷன், இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்துடுது. அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன், அப்புறம் அர்பனைசேஷன், நகரமும் வந்துடுது. எப்படியுமே வந்து காடுகளும் அழிச்சாங்கன்னா கண்டிப்பாக யாரும் வருவாங்கன்னா இண்டஸ்ட்ரிக்காரங்க நிறைய வந்து இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நகரம் நல்லா டெவலப் பண்ணுற டவுன் மாதிரி ஆயிரும். அண்ட் இன்க்ரீசஸ் குளோபல் நீட்ஸ். சரிங்களா? அவங்களுக்கு தேவையான என்ன பண்ணுறோன்னா பூர்த்தி பண்ணுறதுக்காக வந்து நம்மளுக்கு தேவை நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வந்து காடெல்லாம் அழிச்சிட்டு நம்ம ஹைஃபையாக இருப்போம்னு நினைக்கிறோம். ஹைஃபையாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் போயிட்டு அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் போய் சேர்ந்து நமக்கு யார் வந்துடுறாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னா டிசீஸ்லாம் வந்துடுது. இதுதான் அடுத்த பாயிண்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். இதோடைய எஃபெக்ட் என்ன? காடுகளை அழிச்சனா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டீஃபாரஸ்டேஷன்னா பர்னிங் ஆஃப் ஃபாரஸ்ட் வுட்டு ரிலீஸ் ஸ்டோர்டு கார்பன். இப்போ ஒரு மரக்கட்டையை எரிக்கிறோம் அப்படின்னா அந்த மரக்கட்டை என்ன பண்ணியிருக்குன்னா அந்த வுட் என்ன பண்ணுன்னா கார்பனை அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எரிக்கும் போது கார்பன் ரிலீஸ் ஆகுது. அந்த கார்பன் ரிலீஸ் ஆகி எங்கே போய் சேருதுன்னா அட்மாஸ்பியருக்கு தான் போகுது. ஆனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகுது. நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன். இப்போ கார்பனை ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்னாச்சு? இது பாசிட்டிவ். கார்பனை பிளான்ட் ஸ்டோர் பண்ணாங்க, அது பாசிட்டிவ். இப்போ என்ன பண்ணுறாங்க? எரிக்கிறோம், மரத்தை எரிச்சிடுறோம். இப்போ என்ன ஆகுது? கார்பன் என்ன ஆகுது? ரிலீஸ் ஆகி அட்மாஸ்பியர் போகுது. இது நெகட்டிவ் இம்பேக்ட். அது ஜஸ்ட் ஆப்போசிட் டு கார்பன் ஸ்டோரேஜ் அப்படின்னு அர்த்தம். சீக்வெஸ்ட்ரேஷனா சேகரிக்கிறதுன்னு அர்த்தம். இது பாயிண்ட் நம்பர் 1. ட்ரீ அண்ட் பிளான்ட்ஸ் பைண்ட் த சாயில் பார்ட்டிகல்ஸ். ட்ரீயும் சரி பிளான்ட்டும் சரி, ஜென்ரலாக பிளான்ட்னாவே சாயில் பார்ட்டில் க்ரீப்பாக பிடிச்சிருக்கும், பைண்டாக இருக்கும், 2 பேர் பிணைஞ்சிருப்பாங்க. இப்போ மண் அரிக்குமானா மண் அரிக்கவே அரிக்காது. The removal of forest cover increases soil erosion and decreases soil fertility. ஒருவேளை அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் அழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீசஸ் சாயில் எரோஷன், மண் என்னன்னா அரிச்சிட்டே போயிடும். அப்புறம் டிக்ரீசஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி, மண்ணுடைய வளமும் என்ன ஆகும்? குறைஞ்சிருது. Deforestation in dry area leads to the formations of desert. இப்படியே போச்சுன்னா ட்ரை ஏரியாவில் மரமே சுத்தமாக இல்லை, அது ஒரு நாளைக்கு அப்புறம் என்னவாக மாறினா டெசர்ட்டில் தான் போய் முடியும், பாலைவனமாக மாறுறோம். எந்த ட்ரீயுமே எதுவும் வரையிலாலன்னா கண்டிப்பாக பாலைவனமாக வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரியா? ட்ரை ஏரியா லேண்டில். அடுத்த பாயிண்ட்டு, த அமௌண்ட் ஆஃப் ரன் ஆஃப் வாட்டர் இன்க்ரீசஸ் சாயில் எரோஷன். ரன் ஆஃப்னா மண் அரிச்சிட்டே போகுது, மழை வந்துச்சு, மழை என்ன பண்ணால் அந்த மண்ணை அரிச்சிட்டே போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் சாயில் எரோஷன் நடக்குது. அண்ட் ஆல்சோ கிரியேட்ஸ் ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங்னா வெள்ளம், திடீர் வெள்ளம் வந்துடுது. வெள்ளம் வந்து என்ன ஆகும்? மண்ணெல்லாம் அடிச்சுட்டு தான் போகும், மரமே இல்லைன்னா மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். தஸ் ரெடியூசிங் மாய்ஸ்சர் குறைச்சிருது, ஈரப்பதம், இம்யூனிட்டி, ஈரத்தன்மை எல்லாமே குறைஞ்சிரும். மாய்ஸ்சர் குறைஞ்சிது, இம்யூனிட்டிலாம் குறைஞ்சிருது. சரிங்களா? அட்மாஸ்பியரில். அடுத்த பாயிண்ட்டு, த ஆல்டர்னேஷன் ஆஃப் லோக்கல் ப்ரிசிபிடேஷன்
இப்போ அந்த இடத்துல மழையோட அளவுன்ற ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மலையோட பிரிப்பு என்ன பண்ணுவாங்கன்னா நோட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, ஏன்னா இங்கே அங்கே நிறைய காடு இருந்தனால நிறைய மழை வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆல்டர்னேஷன் ஆஃப் லோக்கல் ப்ரிசிபிடேஷன் மழை ரெயின்ஃபால் பேட்டர்ன் லீடிங் டு ட்ரவுட் கண்டிஷன். நல்லா மழை அந்த இடத்துல நல்லா மழை வந்துட்டு இருந்துச்சு, அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா மழையே வரல, ஏன்னா போய் முடியுது ட்ரவுட் வறட்சி. ட்ரவுட் கண்டிஷன் இன் மெனி ரீஜன்ஸ், நிறைய இடத்துல இப்படி தான் பண்ணுறாங்க. நல்லா மழை வந்துட்டு இருக்கும், மரத்தெல்லாம் கட் பண்ணி இண்டஸ்ட்ரி பண்ணுறதோ வேறு ஏதோ பண்ணுறதுலாம் வீடு கட்டுறது ஃப்ளாட்டு கட்டுறதுலாம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அங்கே என்னென்னா மழையே வராது. அப்போ நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் என்ன இன்க்ரீஸ் ஆகாது. இன் ட்ரைகஸ் அட்வர்ஸ் கிளைமேட் கண்டிஷன் அண்ட் ஆல்டர் வாட்டர் சைக்கிள் இன்க்ரீஸ். அப்புறம் என்னாச்சுன்னா நம்மளுக்கு அந்த சாயிலுடைய வாட்டருடைய லெவல் என்ன ஆகுனா மாறுது, சைக்கிளும் மாறுது. அந்த சாயில் மண்ணை வந்து என்ன பண்ணும், வாட்டரை ஸ்டோர் பண்ண ஸ்டோர் பண்ணாது. சரிங்களா, ஓடினா எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, தண்ணி எல்லாம் மண்ணும் போயிடுச்சு, தண்ணி எல்லாமே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருது. அதான் ட்ரைகஸ் சொல்கிறாங்க. சரிங்களா, அது வாட்டர் சைக்கிள் இதையே மாற்றிடுது. இது அடுத்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் டிக்ரீசஸ் த பயோடைவர்சிட்டி சிக்னிஃபிகன்ட்லி ஆஸ் தர் ஹேபிட். அந்த நம்பி நிறைய ஆர்கானிஸ்லாம் இருந்திருக்கும் அந்த லேண்டை நம்பி. அது நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஆர்கானிஸ் இருக்குன்னா கண்ணுக்கு தெரியாத இருக்கும். அது அனிமல்ஸ் மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே என்னென்னா டிக்ரீஸ் ஆயிடும். பிளான்ட்டே கட் பண்ணிட்டோம், இந்த பிளான்ட்டை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க. decreases the biodiversity significantly as their habitats are disturbed. அந்த habitat டிஸ்டர்ப் ஆகுது. அண்ட் டிஸ்டர்ப்ஷன் ஆஃப் நேச்சுரல் சைக்கிள், அங்கே நேச்சுரலாக நடந்துட்டு இருக்க சைக்கிள் ப்ராசஸ் என்ன ஆகுனா நம்மளுக்கு என்ன அஃபெக்ட் ஆகுது, பாதிக்கப்படுது. சரியா, நியூட்ரிஷன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஆஃப் ஃபாரஸ்ட் டெவலப்ஸ். லைவ்லிஹுட் என்ன ஆகுதுன்னா வாழ்வாதாரம். அந்த ஃபாரஸ்ட் நம்ம டெவலப்பர்ஸ்னால் யார், காட்டுவாசிகள், அங்கே நம்பியிருக்கிற கிராமவாசிகள்னு சொல்லுவாங்க இல்லையா. டெவலப்ஸ்னால் கிராமவாசிகள். டெவலப்ஸ் என்னம்னா ஃபாரஸ்ட் நம்பி தான் இருப்பாங்க. மரத்தெல்லாம் கட் பண்ணிட்டா அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. சரியா, அவங்க அந்த ஒரு இடத்துலேருந்து எங்கே போகணும், இன்னொரு இடத்துக்கு தான் போய் ஆகணும். அண்ட் ரூரல் பீப்புள்ஸ் நம்மளும் சரி, கிராமப்புற வாசிகளும் சரி, அந்த காடில் வாழ்கிற வாசிகளும் சரி, ரெண்டு பேருமே என்ன அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பாதிக்கப்படுது. கிராமத்தை அழிச்சிட்டு ஃபேக்ட்ரி கட்டுவாங்க, கிராமத்து மக்கள்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க. காடில் இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் அந்த இடத்துல ஃபுல்லாக அழைச்சிட்டு ஃபேக்ட்ரி கட்டுவாங்க, இல்லை வேறு எதாவது பண்ணுவாங்க. அப்போ கிராமவாசிகள்லாம் அஃபெக்ட் பண்ணுறாங்க, கிராமவாசிகள் காட்டுவாசிகள் அஃபெக்ட் ஆகிறாங்க, வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் டீஃபாரஸ்டேஷன் தான். அடுத்த பாயிண்ட்டு, இன்க்ரீசஸ் குளோபல் வார்மிங் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் 1/3 ஆஃப் டோட்டல் CO2 எமிஷன். மரத்தெல்லாம் விட்டுகிட்டே வந்தோம்னா இந்த கார்பன் டை எமிஷன் எவ்வளோ இருக்குன்னா 1/3 இருக்கும். 1 மார்க் கொஸ்டின், 1/3 ஆஃப் த டோட்டல் CO2 எமிஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, 1/3 பங்கு நம்மளுக்கு CO2 ரிலீஸ் பண்ணுறதுனால அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது, அட்மாஸ்பியர் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது காரணம் டீஃபாரஸ்டேஷன் தான். நெக்ஸ்ட்டு, லாஸ் ஆஃப் லைஃப் சப்போர்ட் ரிசோர்ஸஸ், ஃபியூலு, மெடிஷன், ஹெர்பு, வைல்டு எடிபிள் ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காது. சரியா, நம்மளுக்கு என்னென்ன தேவை, நம்மளுக்கு ஃபியூல் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பிளான்லேருந்து கிடைக்கிற ஃபியூல் கிடைக்காது, மெடிஷன் கிடைக்காது. சரியா, மெடிஷனல் ஹெர்புன்னு கொடுத்துருக்கோம், அந்த வைல்டு எடிபிள் ஃப்ரூட்ஸும் கிடைக்காது. நம்ம எதை நம்பிலாம் பிளான் நம்பிலாம் இருக்கிறோமோ அது மெடிஷனல் ஹெர்ப்னா மூலிகை தாவரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மரத்தெல்லாம் அழிக்கிறதா, மரத்தெல்லாம் வெட்டுறதா, அந்த ப்ராசஸ்க்கு தான் டீஃபாரஸ்டேஷன் பேர். சரிங்களா, இது வரைக்கும் என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம டீஃபாரஸ்டேஷன் முடிச்சிருக்கோம். இதோட இன்னைக்கு கிளாஸஸ் முடியுது. தேங்க்யூ.